நாமத்தினாலே அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்தலையும் சமாதானத்தையும் அவருடைய கிருபை கடந்த நாட்கள் முழுவதும் அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி அவருடைய சத்தியத்தின் பாதையிலே புதிதாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நம்மை அவர் தெரிந்தெடுத்து அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மகா பெரிய கிருபை, இந்த வேதப்பாட வகுப்புகள் என்கிற இந்த வாய்ப்பு, வசதிகள், இந்த இடம், மற்ற வசதிகள் எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நம்ம கொண்டாடக்கூடிய சோதனங்களை நம் மனத்தாழ்மையாய் நம்ம ஏறெடுக்கிறோம். இவ்வளவு பெரிய மகத்துவமான ஜனமாக வேத சத்தியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் முன்னேற்ற எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று நம்முடைய ஆண்டவர் சொன்ன வண்ணமாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜனமாக அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த பாடங்களை சகோதரர்களாக நாங்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையிலே வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறோம். அதற்கு உதவியாக தான் இந்த அந்த ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்த்தோம். பரிசுத்த வேதத்தை எப்படி படித்தால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில முறைகளை நம்ம உங்களுக்கு எளிமையா வச்சோம். ஸோ அதன் அடிப்படையில் ரொம்ப ஆழமாக கடந்த வகுப்பு வரை நம்ம பார்த்த ஒரு முறை என்னன்னா, தலைப்பை கொண்டு படித்தல். கரெக்டா? டாபிக்கல் ஸ்டடி. மறக்க மாட்டீங்க, நாங்களும் மறக்கல, சாகிற வரைக்கும் மறக்க மாட்டோம். ஏன்னா டாபிக் சாவு, மரணம். அதனால அந்த தலைப்பு எத்தனை முறைகள் வந்தாலும் இந்த முறையை நம்ம மறக்க மாட்டோம். தலைப்பை கொண்டு படித்தல்னு ஒரு முறை பார்த்தோங்க, ஐயோ அதை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேங்க. ஏன்னா தலைப்பே எடுத்தோன்னே வச்ச தலைப்பே மரணம் தான் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஆத்மா 1, ஆத்மா 2 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி சகோதரர் மூலமாக சொல்ல கேட்டோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இது யாருக்கும், எனக்கோ ஏற்பாடு செய்தவர்கள் யாருக்குமே இத மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடையாது. அது அவருடைய ஈவு. தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு, அவர் கொடுத்திருக்கிற வெளிச்சம், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அது உங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பதற்காக முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியை தேவன் மட்டுமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப படிப்பு, வேதத்தை எப்படி படிக்கிற முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த முறைகளை கொண்டு சில பாடங்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது அடுத்த வாரத்திலிருந்து ஒரு முறையான ஒரு டாபிக்கெல்லாம் நம்ம முறையா போறோம். ஸோ அதற்கு முன்பதாக உங்களுடைய இந்த வேத பாட வகுப்பிற்குள்ளாக அடுத்த வார சப்ஜெக்டுக்குள்ளாக ஆயத்தம் பண்ணுவதற்கு இன்றைக்கு ஒரு ஒரு தலைப்பை நம்ம தியானிக்க போறோம். என்ன தலைப்புங்க சொன்னாங்களா? ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, நாம் ஏன் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. Why should I be a Christian? Why am I a Christian? நான் ஏன் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும்? ஏன்னா இது ஒரு டாபிக், இது ஒரு ஸ்டடி, இதுக்கு ஒரு கிளாஸா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்ப இந்த கேள்வியை யாராவது உங்களை கேட்டிருக்காங்களா, அல்லது நீங்க யாராவது மற்றவங்களை கேட்டிருக்கீங்களா? என்ன சார், சிம்பிளான ஒரு தலைப்பு தான் இது. நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கேள்வி ஐயோ இது ஒரு தலைப்பா அப்படின்னா, இந்த கேள்விக்கான பதில், இந்த கேள்வியவே யாரும் யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். இந்த கேள்வியவே யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க நம்ம. சரியா? ஏன் கிறிஸ்தவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வேற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அந்த கடவுளை இல்லைன்னு சொல்லுகிற ஒரு குழுவை சேர்ந்தவராக இருக்கலாம், நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப அந்த கேள்விக்கான பதில்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாடமாகவே நம்ம தியானிக்க போறோம். அதுதான் நீங்க தியானிக்க போறோம். நாம் ஏன் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மதம் அப்படின்னு சொல்றது எதுங்க? கிறிஸ்தவ மதம் தான் இல்லையா? சமயம் அல்லது மதம்னு சொல்லக்கூடியது கிறிஸ்தவ மதம். ஏறக்குறைய உலகத்துல 1/3 கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு வர்றாங்க. 800 கோடி உலக மக்கள் தொகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. 800 கோடி உலகத்தினுடைய இப்போதைய மக்கள் தொகை. அதுல 240 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. 240 கோடி கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துல ஏறத்தாழ இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதுல அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இந்த 3 கண்டங்கள்ல பிரதான சமயம் அல்லது அரசாங்க சமயமாக அறிவிக்கப்பட்ட ஒரு சமயம் தான் கிறிஸ்தவ மதம். அமெரிக்கா தேசம்,
அடுத்து ஐரோப்பியா தேசம், ஐரோப்பிய கண்டம், ஐரோப்பியா தேசம் சொல்ல முடியாது, கண்டம். அதுல நிறைய நாடுகள் இருக்கு. ஐரோப்பிய கண்டம் அல்லது ஆஸ்திரேலியா கண்டம், இந்த 3 கண்டங்களின் பிரதான மதம் என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ மதம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல உலகத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய 200 நாடுகள் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 200 நாடுகள். அந்த 200 நாடுகள்ல கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. 22 கோடி கிறிஸ்தவர்கள் அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு அடுத்ததாக பிரேசில். பிரேசில் என்கிற ஒரு நாடு இருக்கு. அதுல 16 கோடி கிறிஸ்தவர்கள். மெக்சிகோ என்கிற ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா 10 கோடி கிறிஸ்தவர்கள் என்று மிக அதிக அளவிலான கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதியாக அந்த பகுதிகளை நம்ம சொல்றோம். 100% கிறிஸ்தவ நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. என்ன நாடு? 100% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ரோம்ல இருக்கக்கூடிய வத்திக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், ஒரு நாடு. ரோம் கிடையாது. ரோம்ல பல மதத்தவர்கள் இருக்கிறாங்க. ரோம்ல இத்தாலி நாடு, இத்தாலி நாட்டினுடைய தலைநகரம் தான் ரோம். அந்த ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு ஊரு தான் வத்திக்கான், வேட்டிகன் சிட்டின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே மிக சிறிய நகரம் அதுதான் வேட்டிகன் சிட்டி, வத்திக்கான் நகரம். அங்கதான் யார் இருக்கிறா? போப்பாண்டவர் இருந்து அகில உலக கிறிஸ்தவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர் போப்பாண்டவர் அங்கதான் இருக்கிறார். இல்லையா? வேட்டிகன் சிட்டின்னு சொல்லுவாங்க, வத்திக்கான் நகரம். அது 100% கிறிஸ்தவர்கள் கொண்ட ஒரு நகரம், ஒரு நாடு என்றாங்க. சின்ன ஊர் தான், ஆனா அது ஒரு நாடா, தனி கவர்மெண்ட் தனி இது இருக்கனால அது ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதுல 100%. இந்தியாவில் 2011 கணக்கெடுத்தாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் எடுக்கல. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 2.5 கோடி கிறிஸ்தவர்கள் இருப்பதாக புள்ளி விவரம் சொல்லுது. 2.5 கோடி கிறிஸ்தவர்கள். அப்ப 100ல ஏறக்குறைய 2.5%. 100 பேர் இருக்காங்கன்னா 2.5% தான் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. கிறிஸ்து வந்துட்டு போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷத்தை குறிக்கும் விதமாக 2% நம்ம எட்டி இருக்கோம். சரியா? சரி. அப்ப 2.5%. இதுல இந்த வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற நாகாலாந்து, மிசோரம், இந்த நாடுகள், இந்த மாநிலங்கள், இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாகாலாந்து, மிசோரத்தில் பாத்தீங்கன்னா 90% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 90 பேர் கிறிஸ்தவர்கள். தமிழ்நாட்டில் 6% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் 2% கிறிஸ்தவர்கள். மகாராஷ்டிரா 1% கிறிஸ்தவர். 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் தான் கிறிஸ்தவர். மகாராஷ்டிரா மாநிலம், பாம்பே சொல்றோம் இல்லைங்களா, அங்க ஒருத்தர் தான். ஸோ இது 2011 கணக்கெடுப்பு. சரியா? அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது இப்போதைய நிலைமை. 2011 கணக்கெடுப்பு அப்படிங்கிற நிலைமை, உலகத்தினுடைய நிலைமை, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பம் ஸ்டார்டிங் இருக்குல்ல, இது இப்ப நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங் ஆரம்பம், கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்க சொல்றோம்? இயேசு கிறிஸ்து. கரெக்டா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல, இஸ்ரேல் தேசத்துல, பெத்லகேம்ங்கிற ஊர்ல மரியாளுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு மானுடனாக பிறந்த ஒரு மனிதர். அவர் தான் இயேசு, தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் 30 ஆண்டு காலங்கள் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பெற்றோர்களுக்கு அர்ப்பணிக்கிறார். 30 ஆண்டு முடிந்தோட 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர் உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்களுக்கு 12 சீஷர்கள் வர்றாங்க. அந்த 12 சீஷர்கள் மூலமாக இந்த அவர் அறிவித்த இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். அதுல இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு சீஷர் வந்தாரு. அவரு வந்தவரை மாலை மரியாதைலாம் போட்டு ஒரு பெரிய மலையில போட்டு அவரை அடக்கம் பண்ணி வச்சிட்டோம். தோமா, சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடக்கம் செய்து அவரை கொலை செய்து வச்சிட்டோம். ஸோ ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தோமாவை அழைக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய மைண்ட்ல சென்னை இருந்திருக்குமா? சென்னை, இந்தியா இல்லையா? அவர் போய் இறங்கி அவர் ஊழியம் செய்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மனிதர்களையும் தரிசனம் பார்க்கிறாங்க. அப்ப தோமா இந்தியாவுக்கு வர வேண்டும், தோமாவின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஆங்கிலேயர்கள் தான் கிறிஸ்தவத்தை ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. அது வரல. ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. டச்சுக்காரங்க வர்றாங்க, பிரெஞ்சுக்காரங்க வர்றாங்க, ஆங்கிலேயர்கள் வர்றாங்க, இப்படிதான் வர்றாங்க.
சோ இவர்கள் வந்துதான் கிறிஸ்தவத்தை ஆரம்பித்தார்கள். இது வந்து ஆங்கில மதம் அப்படி அல்ல, இது ஆசியா நாட்டை சேர்ந்தவர் ஆரம்பித்த ஒரு மதம். இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி சீடராகிய தோமா தமிழ்நாட்டுக்கு வந்து, இந்திய தேசத்துக்கு வந்து 1ஆம் நூற்றாண்டிலேயே வந்து அவர் அந்த கிறிஸ்துவத்தை ஆரம்பிச்சாரு. அவர் கட்டின கோயில் சர்ச் வந்து இன்னைக்கும் கன்னியாகுமரியில இருக்குது. நாகர்கோயில் கன்னியாகுமரி நீங்க போனீங்கன்னு சொன்னா தோமா கட்டின ஆலயம் அப்படிங்கிறது 2000 வருஷமாக கட்டப்பட்ட அவருடைய ஆலயம். அந்த முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் அவர் கட்டினது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வச்சிருக்கிறாங்க. சிரியன் கேத்தலிக்கோடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது நாகர்கோயில்ல இருக்கு. நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்ப அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து தான் மையம், கிறிஸ்தவத்தினுடைய மையம், சென்டர் என்ன இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கிரேக்கத்துல வைக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா, இயேசு என்று பெயரிடுவாயாகனா மத்தேயு 1:21 நமக்கு சொல்றோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஆக்சுவலா அவருக்கு வந்து கிரீக்ல புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அவரை இயேசூஸ் அப்படின்னு சொல்லி தான் பேர் வைக்கிறாங்க. இயேசூஸ், IESOUS, இயேசூஸ் அப்படிங்கறதா என்ன மொழியில? கிரேக்க மொழியில். இத அப்படியே நீங்க ஹீப்ரூல பழைய ஏற்பாட்டு மொழியில எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இயேசுங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஜெகூஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகூஷுவா. இந்த ஜெகூஷுவா தான் ஜோஷுவான்னு வரும். இப்ப ஜெகூஷுவா, ஜோஷுவா, ஜீசஸ், இயேசூஸ், இயேசு எல்லாம் ஒரே பெயர். என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சிப்பவர், மீட்பர். 1:21 வாசிப்போம். இவர் தனது ஜனங்களின் பாவங்களை மீட்டு ரட்சிப்பார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஜெகூஷுவா, யெகூஷுவான்னு சொல்லுவாங்க. அப்ப யெகூஷுவாவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் அர்த்தம். யெகூஷுவானா எபிரேய பெயர், இயேசூஸ் அப்படிங்கிறது கிரேக்க பெயர், இயேசுங்கிறது தமிழ்ல, ஜீசஸ்ங்கிறது இங்கிலீஷ். அவ்வளவுதான். நீங்க ஹிந்தியில போனீங்கன்னா ஜீசஸ் ஈசா நபி, ஈசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசா நபி, ஈசான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஹிந்தியில வந்து ஈசா, ஈசானா இயேசுதான். ரைட்டா? இப்படி மொழிகளினால வருகிற ஒரு விஷயம் அப்படிங்கறத பாருங்க. சோ இவருக்கு ரட்சகர்னு ஒரு பெயர் இருக்குது. அதான் மீட்டு ரட்சிப்பார், தம் ஜனங்களின் பாவங்களை மீட்டு ரட்சிப்பார். மெஸ்ஸியாங்கிற பெயரையும் யோவான் 1:41 மூலம் நம்ம தெரிந்து கொள்கிறோம். மத்தேயு 1:21 இயேசுங்கிற பெயர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:41 மெஸ்ஸியா. மெஸ்ஸியா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோ மெஸ்ஸியாவை கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மெஸ்ஸியான என்ன அர்த்தம்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர் அர்த்தம். அனாயிண்டட். மெஸ்ஸியா என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம். இல்லையா? யோவானுடைய சீடர்கள் போய் சொல்லுவாங்க, நாங்க மெஸ்ஸியாவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. மெஸ்ஸியாவை வாரும் என்று சொல்லி யூதர்கள் இன்றும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்ப மெஸ்ஸியா என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம். இது மெஸ்ஸியாங்கிறது எபிரேய வார்த்தை. இந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர் அல்லது மெஸ்ஸியா என்கிற எபிரேய வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை தான் கிறிஸ்டோஸ். கிறிஸ்டோஸ், CHRISTOS, கிறிஸ்டோஸ் அப்படின்னா மெஸ்ஸியா என்று அர்த்தம். மெஸ்ஸியாங்கிறது என்ன மொழின்னு சொன்னேன்? எபிரேய மொழி. கிறிஸ்டோஸ் அப்படின்னா கிரேக்க மொழி. இப்ப இந்த ரெண்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர் அர்த்தம். மெசாயா அல்லது மெஸ்ஸியா, கிரீக்ல கிறிஸ்டோஸ். இந்த ரெண்டுக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர், அனாயிண்டட் அப்படின்னு அர்த்தம். இப்ப கிறிஸ்டோஸ்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம். சரிங்களா? கிறிஸ்டோஸ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டவர் அர்த்தம். இந்த கிறிஸ்டோஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் கிரைஸ்ட்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தை வந்துச்சு. கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? கிறிஸ்டோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை கிரைஸ்ட் என்ற ஆங்கில வார்த்தையாக மாறுகிறது. அந்த கிரைஸ்ட தான் நம்ம தமிழ் படுத்தும் போது கிறிஸ்துன்னு சொல்றோம். அப்ப கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதே அர்த்தம் தான், அர்த்தம் மாறாது. மொழி வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும். எப்படி ஏசா நபி, ஈசா நபி, இயேசு, இயேசூஸ் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு மொழிக்கும் அதே போலதான். அர்த்தம் மாறாது. சரிங்களா? பொருள் மாறாது, ஆனால் வார்த்தைகள் மாறும்.
மொழியில வரும்போது வார்த்தைகள் மாறும். இப்ப கிறிஸ்டோஸ் என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் செய்யப்பட்டவர். மெஸ்ஸியா என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் செய்யப்பட்டவர். கிரைஸ்ட் என்ன அர்த்தம்? அபிஷேகம் செய்யப்பட்டவர். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் செய்ய. கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுடைய அவர்கள், அவன், அவள். கிறிஸ்து கூட்டல் அவன், கிறிஸ்து கூட்டல் அவள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய அவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய அவள். அதுதான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். ரைட்டா? சோ இதுதான் ஆரம்பத்துல இருந்த ஒரு பெயராக வரும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பல காரியங்களை அவர் போதிக்கிறாரு. பல வர்ச்சுஸ் என்று சொல்லப்படுகிற குணங்களை எடுத்துரைக்கிறார். அன்பை பத்தி சொல்றாரு. அவர் மற்ற பரிசுத்தவான்கள் அல்லது மற்ற தலைவர்கள், மத தலைவர்கள் என்று சொல்லுகிற நபர்களை காட்டிலும் அல்லது ஞானிகள் என்று அழைக்கப்படுகிற இந்த உலகத்தின் ஞானம் மற்றவைகளை காட்டிலும் ஒரு உயர்ந்த காரியத்தை அவர் பல குணங்கள்ல அவர் காட்டுகிறார். அன்பினுடைய உச்சபட்சம் என்ன அப்படின்னா எதிரிகளை நேசித்தல் தான். அதை வேற யாருமே சொல்லல, கிறிஸ்துவை தவிர. பகைவரை நேசி என்கிற ஒரு காரியத்தை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பகைவரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதை அப்படியே வாழ்ந்து காட்டினவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு குணங்களும் சொல்லலாம். பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா மதமும் சொல்லுகிறது. புத்தர் சொல்றாரு, மகாவீரர் சொல்றாரு, மத்தவங்க என்ன சொல்றாங்க? பரிசுத்தமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்னு. ஆனா பரிசுத்தத்தினுடைய உச்சகட்டத்தை இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. அன்பினுடைய உச்சகட்டத்தை இயேசு கிறிஸ்து காட்டுவது போல பரிசுத்தத்தினுடைய உச்சகட்டத்தை இயேசு கிறிஸ்து காட்டுகிறார். என்னது? ஒருவரை எதிர்ப்பாளரை நீங்க இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் பண்ணியாச்சுங்கிறார். இதை வேற யாருமே சொல்லல, வேற எந்த மத தலைவர்கள், ஞானிகள் சொல்லல. உன்னுடைய இருதயத்துல நீ விபச்சாரம் பண்ணிட்டப்பா அப்படிங்கிறாரு. இதை யாருமே சொல்லல. சரிங்களா? கண்ணுல தப்பா நீ நினைச்சு பார்த்தாலே விபச்சாரம் அப்படிங்கிற வேற எந்த மதமும் சொல்லல, வேற எந்த தலைவரும் சொல்லல. அதனால சொல்றேன், அந்த குணங்களினுடைய உச்சகட்டத்தை, அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சிகரத்தை காட்டினவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். இப்படி நீங்க ஒவ்வொரு குணமா எடுத்துக்கலாம். சமாதானமாக இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், மற்ற எல்லா ஆவியினுடைய கனிகள் என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் அவர் இவர் போதிக்க 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 எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்து காட்டுகிறார், மதிக்கிறார். இப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் சுமந்து செல்கிற நபர்களாக 12 அப்போஸ்தலர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் 120 அப்போஸ்தலர்கள் போறாங்க, சீடர்கள் வர்றாங்க, மன்னிக்கணும், சீடர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா 2000 சீடர்கள், 5000 பேர் ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லி இப்படி சபை விரிவடைய ஆரம்பிக்கிறது. இப்படி முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சபை விரிவடைய ஆரம்பித்து முதலாவதாக இயேசுவை போல வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டா நம்ம முதலாவதாக யாரும் சொல்லலாம்? ஆதி சபையில நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறவர்களை கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகம் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்து யார்? கிறிஸ்தவன். கிறிஸ்தவனா யாருப்பா? அந்த கிறிஸ்து சிலுவையில் அறிஞ்சு கொண்டாங்க இல்லையா? சோ அவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் அப்படிங்கிற 2வது அதிகாரம் 42 இருந்து 45 வரை சில காரியங்களை வாசிக்கும். 2:42 இருந்து 45. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்போமிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். எல்லாரும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை பிரிச்சு கொடுக்கறாங்க. பாருங்க, இதெல்லாம் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கூடி வந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், அதை அப்படியே பிரதிபலித்தார்கள். அதுதான் நம்ம ஆதி திருச்சபையில நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? ஆதி சபையில நம்ம அப்படிதான் 2வது அதிகாரம் கடைசி வசனங்கள்ல பார்த்தோம்னா தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஊழியத்தை குறித்த தெளிவு 6வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1-4 வரை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:1-4 வரை.
அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் யுத்தமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, சபை பெருக ஆரம்பிச்சிச்சு. அப்ப கூட்டம் வர 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 என்னமோ எதுவும் வந்துடும், பிரச்சனையும் வந்துடும். அப்ப ஒரு பிரச்சனை வருது. என்னது? எங்க பகுதி ஸ்திரீகளை, விதவையானவைகளை சரியா கவனிக்கிறதுல, நீங்க சபையில சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள்ட்ட போய் வைக்கிறாங்க. கரெக்டா? எங்க மக்கள் கிரேக்க ஸ்திரீகளை வந்து நீங்க சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தா ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க, இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்ப வச்சோன்னா உடனே பேதுரு என்ன பண்றாரு பாருங்க. தொடர்ந்து அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வர வைத்து, எல்லாரும் சீஷர்கள் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த 12 11 பேர் வர வச்சு, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு பஞ்சாயத்துக்கு நல்ல ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு, நல்லா கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க நினைக்கல. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, தெளிவா சொல்றாங்க, இது பிரச்சனை தான். ஆனால் இந்த 12 அப்போஸ்தலர்களும் சொல்லிட்டாங்க, எங்களுடைய அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னா என்னது? பந்தி விசாரணை செய்வது. பந்தி விசாரணை செய்யறது உனக்கு வந்து சிக்கன் பீஸ் 1 விழுந்துருச்சா 2 விழுந்துருச்சா கூட விழுந்துருச்சா இல்லையா, ஸ்தோத்திரம் சொன்னாங்களே இல்லையா, வாட்டர் பாட்டில் வச்சாங்களா வைக்கிறியா, டீ கொடுத்தாங்களா, காஃபி நீரை குடிப்பியே, டீ கொடுத்துட்டாங்களே அதுக்கு கோச்சுக்கிட்டு, இந்த வேலையில நான் செய்யவே மாட்டேன். பந்தி விசாரணை செய்வது எங்களுடைய வேலை அல்ல, மாறாக சகோதரரே, மாறாக சுவிசேஷம் அறிவித்தல் தான் எங்களுடைய வேலை. எங்களை தேவன் அதற்காக அழைச்சிட்டு வந்தாருடைய இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது எங்க வேலை இல்ல. ஆகையால் நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்காக பஞ்சாயத்து பிரச்சனை அப்படியே விட்டுறலாமா? இல்ல. அதுக்காக என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனை வராம இருப்பதற்காக அல்லது பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாங்க ஒரு கமிட்டி ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஏற்படுத்துறோம். 7 பேர் கொண்ட ஒரு கமிட்டி. அதுல ஸ்தேவான் வந்துருவார். இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய ஊழிய பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் ரொம்ப தெளிவா இருந்தது போல அப்போஸ்தலர்களும் தெளிவா இருந்தாங்க. டைவர்ட் ஆகவே இல்லை. அங்க போகணும், இங்க போகணும், அங்க போய் அரசியல் கட்சி பார்க்கணும், இங்க போய் இதை பார்க்கணும் இல்ல. எங்களுடைய வேலை ஊழியத்தை அறிவிப்பது, ஊழியத்தை செய்வது, நற்செய்தி அறிவிப்பது, அவ்வளவுதான். பைபிள் ஸ்டடிக்கு வரோம்னா பைபிள் ஸ்டடி கிளாஸஸ் மட்டும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அங்க போறது, இங்க பாக்குறது அந்த வேலையெல்லாம் இல்ல. என்ன, எதற்காக என்னை அழைத்தார் தேவன், அந்த வேலையை மட்டும் செய்யுது. போதிக்கக்கூடிய ஊழியத்தை கொடுத்திருக்காருன்னா போதிக்கக்கூடிய ஊழியத்தை மட்டும் செய்யுது. பாடக்கூடிய திறமை கொடுத்திருக்காருன்னா பாடக்கூடிய ஊழியத்தை மட்டும் செய்யறது. பேசக்கூடிய திறமை கொடுத்திருக்காரு, பேசக்கூடிய திறமை. இப்படி மாறி மாறி பண்ணும்போதுதான் என்ன ஆயிருது? ஜம்ப் பண்ணும் போதுதான் பிரச்சனை வருது ஊழியத்துல. அவரவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு வருதுங்கிறார். அவரவருடைய கிரியைகள் என்ன? தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை மாத்திரம் நான் வச்சுட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நான் போயிட்டே இருக்கணும். எனக்கு கொடுக்கக்கூடிய ஊழியத்தை வச்சிருக்காரு, தர்ம சகாய ஊழியம், நான் அதை கொடுத்துட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு நான் நாட்டம் பண்ணக்கூடாது, பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. இது இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூடிய ஒரு குழப்பத்துக்கான அடிப்படை காரணம், அரசியலுக்கான காரணம் இதுதான். அவரவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த வேலை. இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் தெளிவா இருந்துச்சு. பேதுரு சொல்றாரு, எருசலேம் நீங்க போக வேண்டாம் ஆண்டவரேன்னு சொன்னா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அவர் எருசலேமுக்கு தான் போறாரு. ஏன்னா எருசலேம் நான் போகணும், அங்கே பாடுபடணும், நான் மரிக்கணும், 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டம். தேவன் அவருக்கு கொடுத்த திட்டம். அந்த திட்டத்துல தெளிவா இருக்கிறார், அப்படியே போயிட்டே இருக்கிறார். எப்ப சாகணும், ஏற்ற வேலை, குறித்த காலம் வரும்போது. கரெக்டுங்களா? இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவத்துல, ஊழியத்துல, பொறுப்புகள், அவரவர்களுக்கான வேலை அவங்க அப்படியே செஞ்சுட்டே போகணும். சீடர்கள் பாருங்க, அந்த பஞ்சாயத்து வருது. பஞ்சாயத்து வரும்போது என்ன பண்றாங்க? அது முக்கியமான பிரச்சனை. சகோதரிகளுக்கு வந்து அவங்க சரியா கவனிக்கலைங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை தான். ஆனா இவர்கள் அதை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளல. அதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இப்படிப்பட்ட திறமைகள் கொண்ட ஒரு சிலரை நாங்க ஏற்படுத்துறோம். இப்ப நீங்க பார்த்து பேசுங்க. ஒரு சிலர் வந்து 2 பக்கம் நல்லா பேசுவாங்க, பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பேசிக்குவாங்க, அங்கிட்ட பேசிக்குவாங்க. அந்த மாதிரி சில தாழ்ந்துகள் இருக்கும். அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, அப்ப நீங்க இதை பார்த்துக்குங்க, எங்களுடைய வேலை தேவ வசனத்தை கலப்பில்லாமல் போதிப்பது மாத்திரமே. ஆமென். அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டே போனாங்க. ஊழியத்தின் தெளிவு கிறிஸ்துவிடம் இருந்தது போல ஆதி சபையில் இருந்த அப்போஸ்தலரிடம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து 7வது அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஸ்தேவானோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இயேசு கிறிஸ்துவை போல ஸ்தேவானோ பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்னாரா,
இவர்கள் பாவங்களை மன்னியும் சொல்லிட்டு. அதே போல அப்ப கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஆதி சபையிலே அழைக்கப்பட்டார்கள் என்பதற்கு இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிட்டே போறோம். கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிப்பவர்கள், கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை அப்படியே உள்வாங்கி செயல்படுகிறவர்கள், கிறிஸ்து எதை போதித்தாரோ அதை அப்படியே உள்வாங்கி அதனுடைய தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறவர்கள் தான் இருந்தாங்க. புரிதுகளா? நமக்கு எப்படி போறோம், எப்படி சபையில இருந்தாங்கன்னா, இப்படி இருக்கும் போதுதான் சபை பெருக ஆரம்பித்தது. இப்படி இருக்கும் போதுதான் சாட்சி ஜீவியம், இப்படி இருக்கும் போதுதான் தேவனுடைய நாம மகிமைப்பட ஆரம்பித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? 8வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 38, 39 இந்த எத்தியோப்பியா மந்திரி பிலிப்பு, எத்தியோப்பியா மந்திரி ரதத்துல போய்கிட்டு இருப்பாரு. ஏசாயா 8 சொல்ல வாசிச்சுட்டே போறாரு. கரெக்டுங்களா? அப்படி வாசிச்சுட்டு இருக்கும் போகும்போது அங்க பாக்குறோம் பிலிப்பு போய் சேர்ந்து கொள்கிறார். பிலிப்பு போய் சேர்ந்து கொள்கிறார். சேர்ந்துகிட்டே என்ன பண்றாரு? மந்திரிட்ட விளக்கம் கொடுக்கிறார். நீங்க என்ன வாசிக்கிறீங்க தெரியுமான்னு சப்ஜெக்ட் எடுக்கிறார். சரியா? யாருக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறாரு? எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த, ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியா தேசம், எத்தியோப்பியா ஒரு நாட்டு, ஒரு நாட்டினுடைய மந்திரி மினிஸ்டர் ரதத்துல போயிட்டு இருக்காரு. சரிங்களா? ஏதோ ஒரு வேலைக்காக வந்தவர் ரதத்துல போயிட்டு இருக்காரு. அவர் ஏசாயா 8 சொல்ற எடுத்து வாசித்து படிச்சுட்டு இருக்காரு, பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப தேவன் கர்த்தர் சொல்றாரு, நீ அங்க போய் பிலிப்பு, நீ போய் அங்க உட்காந்து ஹெல்ப் பண்ணணும்னா இவர் போய் உட்காந்து ஹெல்ப் பண்றாரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு அவர் படிக்கிற பைபிளை இவர் அர்த்தம் சொல்றாரு. அர்த்தம் சொல்ல இவருக்கு ரொம்ப புரியுது, பிடிச்சிருச்சு, ரொம்ப புரிஞ்சிருச்சு. அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அப்படின்னு சொன்னோன்னே திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. என்ன ஏன் நிப்பாட்ட சொல்றீங்கன்னா, தண்ணி இங்க இருக்குது, எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறியான்னு மந்திரி கேட்கிறாரு. பிலிப்புக்கு ரொம்ப சந்தோஷம். பிலிப்பு கேட்கவே இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தாதான் நீங்க பரவத்துக்கு போக முடியும் ஒன்னும் சொல்லல. இவருக்கா உணர்வடைகிறது, இறங்குறாங்க, தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்து ரதத்துல வரும் மந்திரி ஏறுறாரு. பிலிப்பு காணா. பிலிப்பு அதுக்கப்புறம் காணா. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், 38, 39 அங்க காணா. பிலிப்பு அப்புறம் காணா, வேற ஒரு ஊழியத்துக்கு போயிடுவாரு. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க மந்திரிட்ட ஏதாவது எதிர்பார்ப்போம். மந்திரிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன், என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு வேணா, பேப்டிசம் கொடுத்துட்டேன்ல, உங்களுக்கு நான் தானே சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தேன், அதனால எனக்கு கீழே தான் நீங்க இருக்கணும், உங்க போன் நம்பர் வாங்க, மொபைல் வாங்க, ஐயா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அங்க எதுவுமே நடக்கலைங்க. சொல்றாரு, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, புறப்பட்டு போயிட்டே இருக்கிறாரு. பிலிப்பு, அப்பா நீ அடுத்த வேலை போயிரு அப்படின்னு தேவன் சொல்லணும். உடனே கர்த்தர் சொன்னது கீழ்ப்படிஞ்சு பிலிப்பு போயிடுறாரு. மந்திரி அப்புறம் அவனை காணாதபடி சந்தோஷத்தோட தன் ஊருக்கு புறப்பட்டு போனாருன்னு வசனம் முடியும் அந்த அதிகாரம். பிலிப்புவை பார்க்கல. அந்த சந்தோஷம், தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம், சத்தியத்தின் சந்தோஷம், ஞானஸ்தானம் எடுத்த அந்த சந்தோஷம், சத்தியத்தை பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம், கரெக்டுங்களா? அதை அனுபவித்துக் கொண்டவராக பிலிப்பு போறாரு. இந்த பக்கம் மந்திரி போறாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க சந்தித்துக் கொள்ளவே இல்லை. வேதத்துல எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடைய ஊழியத்தை செய்யறாரு. சமாரியா தேசத்துக்கு போறாரு. அங்க ஒரே ஒரு ஸ்திரியை பார்த்துட்டு சத்தியத்தை சொல்லிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். கலிலேயுக்கு போறாரு, பெத்தனியாவுக்கு போறாரு. அங்க ஒரே ஒரு குடும்பம் இருந்துச்சு, லாசருடைய குடும்பம். சத்தியத்தை சொல்லிட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான். அவரை அப்படியே பின்பற்றினவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்க. மத்தேயு 10வது அதிகாரத்துல 1-2 கொர்நேலியு அடுத்து 17வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17-11 பெராயா பட்டணத்தார் பாருங்க, தெசலோனிக்கில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக விளங்கினார்கள். அந்த வசனத்தை வாசிக்க 17-11. பெராயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய், மன விருப்பத்தின்படி வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதிலும் அப்ப காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும் இவர்கள் பெராயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக விளங்கினார்கள். கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? பைபிளை எல்லாரும் படிக்கிறோம். வேத பைபிள் ஸ்டடி எல்லா இடங்களையும் நடக்குது. கேத்தலிக்ஸ் நடக்குது, சிஎஸ்எல் நடக்குது, பெண்டிகாஸ்ட் நடக்குது, இங்கே நடக்குது, எல்லா ஊர்களையும் இடங்களையும் நடக்குது பைபிள் ஸ்டடி. ஹீப்ரு நடத்துறாங்க, கிரீக் நடத்துறாங்க, லத்தீன் நடத்துறாங்க, பிரெஞ்சு நடத்துறாங்க. அடேங்கப்பா, பயங்கரமா போகுது. பட் ரிசல்ட் என்ன தெரியுமா? ரிசல்ட் அந்த வசனம் சொல்லுகிறது, பெராயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறாங்க.
தெசலோனிக்கையில் உள்ள பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்குதா என்று ஆராய்ந்து பார்க்கிறாங்க. ஆனால் பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக விளங்கினார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். மரித்தோர் எங்கே, ஆத்துமாங்கிறது என்ன, 3 பகுதிகளாக பார்த்தோம். பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் என்னுடைய கொள்கை எப்படி மாறியது, மாறி இருக்கிறதா இல்லையா, என்னுடைய நிலை மாறி இருக்கிறதா, சத்தியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, அவ்வளவுதான். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததனால் என்னுடைய குணம் மாற வேண்டும். சரிங்களா? என்னுடைய குணம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரியா? சோ இப்படி நிறைய உதாரணம் சொல்லிட்டே போலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல, ரோமர்ல, கொரிந்தியர்ல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள், கிறிஸ்துவினுடைய கொள்கைகளையும் உபதேசங்களையும் கடைபிடித்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் கிறிஸ்தவர்கள் யார் என்றால் பெரும்பான்மையினர். அமெரிக்க தேசத்துல போய் கிறிஸ்டியன்ஸ் யாருங்க அப்படின்னா எங்க நாட்டுல பெரும்பான்மை, மெஜாரிட்டி நாங்க தான். அமெரிக்கா தேசத்துல, ஐரோப்பா தேசத்துல கிறிஸ்தவர்கள் யார் என்றால் பெரும்பான்மையினர். இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் யாரு? சிறுபான்மையினர். கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே சிறுபான்மையினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவில் கிறிஸ்தவர்கள் யாரு? சிறுபான்மையினர். அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள், அங்க பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்கள். நம்ம மாதிரியான நாடுகள்ல சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் யாருன்னா அவங்க சிறுபான்மை கூட்டாங்க, 2% இருக்கிறாங்க, 1% இருக்கிறாங்க அந்த பகுதிகளில் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினரை கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகம் அழைக்கிறது. கையில பைபிள் எடுத்துட்டு போயிருந்தா கிறிஸ்தவர்கள், கையில பைபிள் வச்சிருக்காங்க, ஒருவேளை அவர் கிறிஸ்தவரா இருப்பாங்க அப்படின்னு. கழுத்துல சிலுவை போட்டிருப்பாங்க கிறிஸ்தவங்க, காதலையும் இப்ப சிலுவை போட்டு வர்றாங்க. சரியா? ஆமா, எனக்கு தெரியாது. ஆமா. அப்புறம் சண்டே சர்வீஸ் குடும்பமா காலையில போறோம் நம்ம தெருவுல இருந்து. பக்கத்து வீட்டுல வந்து கேட்கறேன், எங்க அவங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை போவாங்க, கோயிலுக்கு போவாங்க நினைக்கிறேன் கிறிஸ்டின்ஸுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியா அவங்க போயிட்டு வர்றாங்கன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்புறம் பைபிள்ல இருக்கக்கூடிய பெயர்களை வைத்திருந்த கிறிஸ்தவர்கள். சரியா? பைபிள்ல இருக்கக்கூடிய பெயரை வச்சுன்னா உடனே பேர் என்னன்னு கேட்கறதே அதுதான். அடுத்து என்ன அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். அப்புறம் குலம், கோத்திரம், ஆணி பேரெல்லாம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பேரை வச்சு. இது பண்ணாலே அதுதான் அவங்க பேர் என்ன அப்படின்னு ரொம்ப அருமையா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக பாசத்துல கேட்கறாங்கன்னு நினைக்க வேணாம். ஆமா, எல்லாம் வேஷமா இருக்குது. அப்ப இதுதான் அப்ப பைபிள் நேம் இருந்தாலே அது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்ல, இது பரவாயில்ல, காதல போட்டிருக்கிறது, கழுத்துல சிலுவை போட்டிருக்கிறது, பைபிள கையில வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் அமெரிக்க நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் கிறிஸ்தவர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா கோயில்ல மட்டும் இல்ல, ஜெயிலையும் இருப்பாங்க. கரெக்டா? அங்கேயும் ஜெயில் இருக்குல்ல, அங்கேயும் ஜெயில் இருக்குல்ல. அங்க ஜெயில இருக்க யாரு? குப்புசாமி, ராமசாமி, முன்சாமி, முகமது இப்படியா இருப்பாங்க. ஜோசப், ஸ்டாலின், இது வேற என்ன, வேற ஏதாவது கிறிஸ்தவ பேரே போடுங்க. டேனியல், மோசஸ், இந்த மாதிரி ஆண்கள்ல ஆபிரகாம், இவங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. இந்த பெயர் கொண்டவங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் தான் ஜெயில இருப்பாங்க. அப்ப சிறைச்சாலைகளில் இருக்கிறவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வாங்க. கரெக்டுங்களா? சிறைச்சாலை. எங்க ஜெயிலுக்கு போனீங்க? போய் ஒரு கிராமத்துல போய் சுவிசேஷம் ஆரம்பிச்சாங்க, புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படியா நடக்குது? இல்ல. 10 கொலை பண்ணிருப்பான், 10 கொள்ளை அடிச்சிருப்பாங்க, அநியாய அக்கிரமம் பண்ணிட்டு, அங்க எல்லாம் அநியாய அக்கிரமம் பண்ணிட்டு அவன் புடிச்சு ஜெயில போட்டிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணதும் கிறிஸ்தவனா இருப்பான், போலீஸ்காரங்க உள்ள போனதும் கிறிஸ்தவனா இருப்பான். சிறைச்சாலைகளில் இருக்கிறவர்களும் கிறிஸ்தவனா இருப்பாங்க, தீர்ப்பு சொன்னவங்களும் கிறிஸ்தவனா. கொலை, கொள்ளை, அக்கிரமம் பண்ணினவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று இன்றைக்கு அறிவித்துக் கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் எவற்றையெல்லாம் வெறுக்க சொன்னாரோ அல்லது நான் வெறுக்கிறேன் என்று வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று இன்றைக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சிலை வழிபாடு. 10 கட்டளைகள்ல முதல் கட்டளையே மேலே வானத்திலும் கீழே தண்ணீரிலும் சொரூபத்தையாவது நம்ம உண்டாக்க வேணாம், நமஸ்கரிக்க வேணாம்னு சொல்லி முதல் கட்டளையாக சொல்லிட்டாரு. ஆனா சிலையை வச்சு கும்பிட்டுட்டு நாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் இன்றைக்கு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த சிலை வழிபாட்டுக்காரர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. தேவன் இதை அருவருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனாலும் அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறவர்கள், திருவிழாக்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறவர்கள் நாங்களும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எவற்றையெல்லாம் தேவன் அருவருக்கிறேன் என்று சொன்னாரோ அவற்றையெல்லாம்
ஓரின சேர்க்கை திருமணங்களை அங்கீகரிக்கிற நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் என்று தங்களை அறிவித்துக் கொள்கின்றது. தேவன் இதை அங்கீகரித்தாரா? வேதத்துல இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியமா அப்படின்னு சொன்னா இல்ல, இல்லையா? ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு இதை அங்கீகாரம் செய்யப்பட்டவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்றாங்க. கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எப்படி அழைத்துக் கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து இதை அருவருக்கிறேன்னு சொல்றாரு. அதை நான் செஞ்சுட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டா நீ சொல்லிக்க, பரலோகம் உன்னை அப்படி அழைக்காது. நம்ம சொல்லிக்கலாம், கழுத்துல சிலுவை போட்டுதான் சொல்லிக்கலாம். அநியாய அக்கிரமம் போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா நான் சொல்லிக்கலாம், மற்ற ஜனங்கள் சொல்லிக்குவாங்க. ஆனால் பரலோகம் என்னை கிறிஸ்தவனாக அங்கீகரிக்குமா என்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்போம் நம்முடைய இருதயத்தில். ஆதி திருச்சபையில பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை அப்படியே கடைபிடித்து வாழ்ந்து மரித்து போனவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை மார்தட்டி அழைத்துக் கொண்டார்கள். உலகம் அப்படி அவர்கள் நம்பியது, ஏற்றுக்கொண்டது, அவர்கள் மீது அன்பு காட்டியது. ஆனால் இன்றைக்கு அப்படியே எதிர்ப்பதமாக இந்த இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரிங்களா? பொது வாழ்க்கையில சரி, சபைகளை பாருங்க, ஒரே குழப்பம். ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது உலகம் முழுக்க. இயேசுதான் எல்லாம், பிதா கிடையாது, ஆவியானவர் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிக்குவாங்க. ஜீசஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஜெகோவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் இருக்குது, அவங்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறாங்க. ஒன்லி ஹோலி ஸ்பிரிட், பெந்தகோஸ்தே அனுபவம் தான், இயேசுவும் கிடையாது, பிதா கிடையாது. சோ தங்களை தாங்கள் மரியாள் தான், மரியாள் வணக்கம், மரியாள் தான் கடவுள். இந்த குழப்பத்துக்கு தான் நாங்க யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் மாதாவை தெய்வமாக கும்பிட்டு அன்னை தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். சைல்டு பாப்டிசம் இருக்குது அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது, இல்ல குழந்தைங்க அனுசரணை கிடையாது ஒரு குரூப் சொல்லுது. ரெண்டுமே கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறாங்க. டங்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்நிய பாஷை. ஆவியில நிரம்புறதுன்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க, இல்ல நிரம்புறது என்ன இது அதுவல்ல அப்படிங்கிறாங்க. பாடல் பார்க்கும்போது கைதட்டலாமா சொல்றாங்க, இல்ல எல்லாருமே தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்ப யாரு தான் கிறிஸ்தவர்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். சரிங்களா? அப்ப எங்க தவறினோம்? நம்ம யார் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்களை எப்படி வாழ்வது என்கிற கடைசி பகுதி போற முன்னாடி நம்ம எங்க தவறணும்? ஆதி சபையில நல்லா இருந்துச்சு, பாதி கூட வரல, மீறி அப்படியே கெட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பெரும் ஆணித்தரமான வரலாற்று பூர்வமான காரியத்தை நம்ம சர்ச் ஹிஸ்டரின்னு ஒரு பாடம் பார்ப்போம், சபை வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அப்ப நம்ம ஆதாரபூர்வமா வசனங்களின் அடிப்படையில வருடங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன வந்தது, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன சபை என்னென்ன டாக்டரினை கொண்டு வந்தது அப்படிங்கறத சபை வரலாறு ஒரு பாடம் பார்ப்போம். அப்ப நம்ம சொல்றோம். இப்ப பொதுவா சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போறோம். அப்ப ஆதி சபையில இருந்த அந்த கிறிஸ்தவம் காணா போயிடுச்சு, இன்னைக்கு இல்ல, தேடி கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அவர்களால் தான் தேவன் கிருபை இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், சத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஆவியை கொடுத்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்ப அந்த குரூப் என்ன பண்ணணும்? மீண்டும் பலுகி பெருகணும். மீண்டும் அதே போல ஆதி திருச்சபை போல அந்த இடம், இந்த கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிற அந்த மார்க்கம் வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ அப்ப அப்படி வளர்வதற்கு தடையாகக்கூடிய காரியங்கள் நம்ம எங்க தவறணும்? முதலாவது நூற்றாண்டுல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 நூற்றாண்டுகள் வரைக்கும் ஆதி திருச்சபை நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சபையினுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா கிபி 300, அதாவது 3ஆம் நூற்றாண்டு வரை திருச்சபை ஓரளவு நல்லா இருந்தது. 1ஆம் நூற்றாண்டுல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து பரமேறிட்டு போனது உடனே ஆதி சபையில இருந்த அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, 12 அப்போஸ்தலர்கள், பரிசுத்த பேதுரு இருந்தப்ப, அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தப்ப சபை அப்படி ரொம்ப தெளிவா இருந்தது, சத்தியத்துல தெளிவா இருந்தது, ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் என்று சொல்லப்படுகிற அப்படியே ரொம்ப தெளிவா அவர்கள் தங்கள் கொள்கைகளை வச்சுட்டு கரெக்டா இருந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தையில அப்படியே பின்பற்றி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் என்ன ஆகுது? சபைக்குள்ளாக சில விஷயங்கள் உள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப எது இந்த சபையை கெடுத்தது, கிறிஸ்தவத்தை கெடுத்தது, எங்கே தவறினோம்? ஒரு டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். முதல் தவறு என்ன? முதல் தவறு எங்கே தவறினோம், எங்கே கிறிஸ்தவம் தவறியது, எங்கே விழுந்து போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது
முதல் விஷயம், மனம் மாறாத கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு சின்ன தலை. மனம் மாறாத கிறிஸ்தவர்கள். என்னது மனம் மாறாத கிறிஸ்தவர்கள்? மதம் மாறினார்கள், ஆனால் மனம் மாற்றம் இல்லை. மதம் மாறினார்கள், உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, மதம் மாறினார்கள், ஆனால் மனம் மாற்றம் இல்லை. இந்த ஏன் மதம் மாறினார்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கை, ஒரு நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன் நான் மதம் மாறினேன், எதற்காக நான் கிறிஸ்தவத்தை நான் தழுவி கொண்டேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம தேடி பார்த்தோம்னா, அந்த நோக்கம் கிறிஸ்துவனுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டதாக நான் இருந்ததுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் மதம் மாறிட்டேங்க அப்படின்னா குட், சல்யூட் அடி. ஆனால் அப்படி அல்ல. பெரும்பான்மையான மத மாற்றங்கள் எப்படி வந்ததுன்னா, உலக ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பொருள்களுக்காக மதம் மாறினார்கள் என்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. சரிங்களா? நமக்கு தெரியும், பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஐயாக்கெல்லாம் தெரியும், கோதுமை வெளிநாட்டுல இருந்தா வந்துச்சு. அதுக்காக கோதுமையை பெற்றுக்கொள்வதற்காகவே கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், கோதுமை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. சரியா? வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு உதவி வருகிறது, நான் மதம் மாறிட்டேன், இந்த பேர்ல இருந்து இப்ப இந்த பேர்ல ஜோசப்னு பேரை மாறிட்டேன், ஏன்னா எனக்கு கோதுமை எனக்கு கிடைக்கும், என்னுடைய குடும்பம் பால் பவுடர்ல இருந்து, இப்ப என்னுடைய குடும்பம் வறுமையில இருக்குது, நான் இப்படி மாறிட்டேன்னா எனக்கு கொடுக்கும்னு சொன்னா நான் மாறுறேன், அவ்வளவுதான். வறுமை நிமித்தம் மாறுகிறார்கள், ஆனால் கொள்கையும் கோட்பாடையும் மாற்ற வேண்டும் என்பதான் நம்ம சொல்ல வரோம். அது தப்பு இல்ல. ஆனால் உங்கள் கொள்கையும் கோட்பாடையும் மாற்றாமல் மதத்தை பற்றி மாற்றியதுனால இங்க மதம் பாழ்பட்டு போகின்றது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது புள்ளி விவரத்துல சொல்லப்படுது. ஏன், எங்கே தவறியது கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி எங்க ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, மதம் மாறினவர்கள் மனம் மாற்றம் அடையவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். சரிங்களா? எப்படி இப்ப நான் வேற ஒரு மதத்துல இருக்கிறேன், ஒரு இந்துவாவோ அல்லது வேற ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன், எங்க மதத்துல நாள் பார்ப்போம், நட்சத்திரம் பார்ப்போம், குறி சொல்லுதல், நல்ல நேரம் பார்க்கறது, ராகுகாலம் பார்க்கறது, இதெல்லாம் இருந்தது. நான் இப்ப மதம் மாறிட்டேன், மதம் மாறினதுக்கு அப்புறமும் நான் என்ன பண்றேன், அதே தான் நான் ஃபாலோ. சரியா? அங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவேன், இங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க கலர் கலரா போவேன், இங்க வெள்ளை வெள்ளையா போறேன். வேற என்ன வித்தியாசம்? அங்க தேங்காய் பழத்தோட போவேன், இங்க பைபிள் எடுத்துட்டு போறேன். ஆனால் மனமாற்றம் அடையல. நல்ல நேரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கிறது, ராகு காலம் பார்க்கறது, குறி சொல்லுதல், குறி சொல்லுது. கிறிஸ்தவ ஜோசியர்களே இருக்கிறாங்க. மாதா படத்தை, இயேசு படத்தை அப்படி முன்னாடி வச்சுட்டு ஜோசியம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ ஜோசியர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? நான் நம்ம ஆட்கள் சொல்லுங்க, வெளியாட்களே படத்தை வச்சுட்டு நீங்க ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஏசப்பா போட்டோ வச்சிருக்காங்க, கண்டிப்பா நமக்கு ஏசப்பா தான் பதில் சொல்ல போறாரு அப்படின்னு போய் உட்காந்து கையை காமிச்சு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு. சரியா? அப்ப மதம் மாறினவர்கள் மனம் மாறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னும் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்க்கல, இன்னும் கிரகங்களை பார்க்கறது. சனி அங்க நிக்குது, சுக்கிரன் அங்க நிக்குது. சனி அங்க நின்னா என்ன, சுக்கிரன் எங்க நின்னா என்ன? சனி பகவான், சுக்கிர பகவானை ஏன் நம்ம பயப்படணும்? இந்த பகவான்கள் எல்லாம் படைத்த ஒரு பகவான் ஒருவர் உண்டுங்கிற அந்த விசுவாசம் எங்க போயிருச்சு? இதெல்லாம் கோள்கள், இதெல்லாம் அஸ்ட்ராலஜி, இது சயின்ஸ் படிப்பு, இது தவறு என்று சொல்லல, இது இருக்கிறது. ஆனா சனி எனக்கு பக்கத்துல இருக்கனால எனக்கு அடுத்த ஒரு வாரம் பிரச்சனையாவே இருக்கும் அப்படின்னா, பிரச்சனையை பாக்குற சனி கிரகத்தையும் பாக்குற, இது எல்லாம் உண்டாக்கினவரை நோக்கி பாருங்கிறத நம்ம சொல்றோம். இது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நோக்கி பாரு, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவரை நோக்கி பாரு, அவரை அண்டிக் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் தான் வேதம் சொல்லுகிறது. அவரை போய் பார்த்தவர்கள், அவருடைய முகத்தை தேடினவர்கள், அவருடைய சமூகத்தை தேடினவர்களுக்கு ஏன் இது குறித்த கவலை? அது பாட்டுக்கு போகுது வருது, சனியும் போகுது, சுக்கிரனும் போகுது, சூரியன் போகுது, கோள் போகுது, எங்க வேணாலும் போகுது. ஆனால் நான் இவற்றையெல்லாம் படைத்த தேவனை நான் நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் மனம் மாற்றம் இல்லாதவர்களுடைய நிலை அப்படிங்கறத நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரியா? சோ இது போல இன்னும் இனவெறி, ஜாதி வெறி, இதெல்லாம் சபைகளுக்குள்ள கொண்டு வர்றோம். நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னால் எனக்குள்ள ஆணும் என்றும் இல்லை, பெண்ணும் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. வித்தியாசங்கள் பார்க்க கூடாது. வித்தியாசம் பார்த்துட்டு உட்கார்றது, வித்தியாசம் பார்த்துட்டு இது பண்றது அப்படிங்கிறது. காந்தியடிகள் சொல்றாரு, எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லி. எனக்கு கிறிஸ்துவர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏன்? அவர் பார்த்த கிறிஸ்தவர்கள்லாம் யார் தெரியுமா? ஆங்கிலேயர்கள்.
ஆங்கிலேயர்கள் இனவெறி பிடித்தவர்களாக அவருடைய பார்வைக்கு பட்டாங்க. கருப்பர் இனம், வெள்ளையர் இனம், வெள்ளையர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், கருப்பர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி காந்தியடிகள் பார்த்த கிறிஸ்தவர்கள் யாருன்னா இந்த மாதிரி இனவெறியை பார்த்தவர்கள். அப்ப இனவெறி கொள்கை கொண்டவர்களை இவர் பார்க்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை இவங்க கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு போறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கிறிஸ்தவர்கள் பிடிக்கல. ஆனா கிறிஸ்து நல்லா தானே சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப அதான் சொல்றாரு, கிறிஸ்துவ எனக்கு பிடிக்கும், கிறிஸ்தவர்கள் எனக்கு பிடிக்காது. அம்பேத்கருடைய வரலாற்றை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசி காலகட்டத்தில் அவர் 1,00,000 தலித்துகளை அவர் பின்னாடி நிக்கிறாங்க. அவருடைய சப்போர்ட்டர்ஸ் 1,00,000 தலித்துங்க வட இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா அவர் பெரிய தலைவராக உருவெடுக்கிறாரு. 1,00,000 பேர் அவருடைய அணியில சேர்ந்து நிற்கிறாங்க. இப்ப அவர்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, இந்து கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அம்பேத்கர் ஒரு முடிவு எடுக்கிறார், நீங்க கோயிலுக்குள்ள விடல, நாங்க அத்தனை பேரும் மதமா இருக்கிறோம் என்று சொல்லி 1,00,000 தலித்துகள் புத்த மதத்தை போய் தழுவுறாங்க, புத்த மதத்தை போய் சேர்றாங்க, புத்த மதத்துக்கு போய் சேர்றாங்க. நம்ம கேள்வி என்ன, ஏன் கிறிஸ்தவ மதத்துக்கு வரல அவர்? ஏன் கிறிஸ்துவை தேடி வரல? ஏன் சர்ச்சுக்கு வரல அவர்? அம்பேத்கர் ஏன் வரல? 1,00,000 தலித்துகள், 1,00,000 ஆத்துமாக்கள்ங்கிறது சாதாரண விஷயமா? ஏன் வரல? ஏன்னா இங்கும் ஜாதி அடையாளங்கள் இருந்தது, இங்கும் பிரித்து வைக்கப்பட்ட நிலைமை அவர் பார்க்கிறாரு. ஓஹோ, அங்கேயும் அப்படிதான் இருக்குது, இங்கேயும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஜாதிகள் இல்லாத ஒரு இடம் சொல்லி புத்த மதத்தை போய் பார்க்கிறாரு. அங்க போய் அவங்க மதம் மாறுறாங்க. சரியா? அப்ப மனமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை நம்ம கோட்டை விட்டோம். சடங்குகள், சம்பிரதாயங்கள், நிறைய பாரம்பரியங்கள், அப்படியே பழைய பாரம்பரியங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னால் அந்த பாரம்பரியங்கள், அந்த சடங்குகள், அந்த சம்பிரதாயங்கள் அதை அப்படியே இன்னும் நான் கடைபிடித்து வரும்போது என்னை பார்க்கிறவர்கள் என்னை தூற்றுவார்கள், என் மூலமாக தேவனுடைய நாமமும் தூஷிக்கப்படுகிறது. சரிங்களா? என் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆனா நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டது. அப்ப பரலோகம் மிகுந்த கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ ஒன்று, மனம் மாறாதவர்கள், மனம் மாறாத கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அடுத்து இரண்டாவது, அவர்களை வழி நடத்துகிற தலைவர்கள் தகுதி இழந்த தலைவர்களாக உருவானார். மனம் மாறாத கிறிஸ்தவர்கள், இரண்டாவது தகுதி இல்லாத தலைவர்கள். சபையில தேவன் பொறுப்பாளர்களை நியமிக்கிறார், தேவன் தான் நியமிக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 12-13 உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள். எபேசியர் 4:12-13 அதை வேணா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:28 2 வசனம். எபேசியர் வாசனம். பரிசுத்தவான்கள் யாரு? கிறிஸ்தவர்கள், சபை. இப்ப சபை சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தினுடைய வேலைக்காகவும் சபையானது சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பாத்தீங்களா, 2 ஊழியம் தான். சுவிசேஷ ஊழியம், பக்தி விருத்தி அடையணும். சபை சுவிசேஷ ஊழியத்தை பெற்றுக்கொள்ளணும், நற்செய்தி பெற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், அறிவிக்கணும். அடுத்து பக்தி விருத்தி அடையணும். இந்த 2க்காக சபை, இந்த 2 காரியத்திற்காக தேவன் சபையில் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். சபைக்கு தலைவர்களை தேவன் ஏற்படுத்தினார். 1 கொரிந்தியர் 12:28 பாத்தீங்கன்னா அதேதான். தலைவர்களை தேவன் ஏற்படுத்துகிறார், சபைக்கு பொறுப்பாளர்களை தேவன் ஏற்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டவர்களா என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிற அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தலைவர்கள் உருவெடுக்கிறாங்க. சரியா? தலைவர்கள் உருவெடுக்கிறாங்க. அப்ப சரியான கல்வி ஞானத்தோடு, வேத அறிவோடு தலைவர்களும் ஆசாரியர்களுடைய உதடுகளிலே அறிவை தேடுவார்கள். ஆசாரியருடைய வாயில அறிவை தேடுவாங்க. எங்க இருக்குது வசனம், என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு ஏற்ற வசனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியர்களுடைய உதடுகள் அறிவை காத்துக்கொண்டு அந்த அறிவை அவர்கள் போதிக்கணும். அப்ப வேத அறிவு என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன், ஒரு தகுதி ஒன்று வேண்டும் தலைவர்களுக்கு, சபை பொறுப்பாளர்களுக்கு. சரிங்களா? சபை பொறுப்பாளர்களுக்கு. அப்ப நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இஸ்லாமியர்கள், இஸ்லாம் அதிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு சமயம் உலகம் முழுவதும். ஏன் கிறிஸ்தவம் வளரல அப்படின்னா, எதிர்த்து கேள்வி கேட்கும் போது பதில் தெரியல. சரிங்களா? ஒரு எதிர்கேள்வி கேட்கிறாங்க, வேற ஒருத்தவங்க அதற்கான பதில சொல்ல தெரியணும். அது பதில் சொல்ல தெரியலன்னா நாளைக்கு நான் கேட்டுட்டு சொல்றேங்கிற தாழ்மை உணர்வாது இருக்கணும்.
நம்ம எதிர்த்து கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம அவன் வந்து எதிர்த்துருவான், வேற மாதிரி போயிடும். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவ கேள்வி கேட்கிறாங்க, யார் என்ன கேள்வி கேட்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக கேள்வி கேட்கிறாங்க பார்த்துட்டு பதில் சொல்றாரு. உண்மையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றாரு. கிண்டலுக்காக கேள்வி கேட்கும் போது அதற்கேற்ற மாதிரி பதில் சொல்றாரு. சரிங்களா? அல்லது வேற மாதிரி இவரை மட்டத்தட்டுவதற்காக கேள்வி போது இவரு எதிர்கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இதை நம்ம தெளிவா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு விவேகானந்தர் சொன்னார் சொல்லிட்டு ஒரு புத்தகம் அவருக்கு சொல்லப்படுகிறது. அவர் எழுதுறதுல, எனக்கு 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த உலகை மாற்றி காட்டுகிறேன் அப்படிங்கிறார். விவேகானந்தர் வந்து சொல்றாரு, எனக்கு 100 give me 100 youth and I will change the entire world. 100 இளைஞர்களை எனக்கு தாங்க, நான் அந்த உலகை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொன்னாரா. ஆனா இன்னைக்கு சபை தலைவர்களிடம், கிறிஸ்தவ சபை தலைவர்களிடம் 240 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. 100 இளைஞர்களை மட்டுமே கேட்டாரு விவேகானந்தர், உலகத்தையே மாத்திரன்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு ஆவியில பிறந்தோம் என்று சொன்ன தலைவர்கள், சபை தலைவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நானு, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் நான்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற நாம் என்ன பண்றோம்? 240 கோடி கிறிஸ்தவர்கள் வச்சு இந்த உலகத்தை ஒண்ணுமே செய்ய முடியாம உட்காந்து பாருங்க, எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு முறையா இருக்கு. 100 பேரை தான் கேட்டாரு, ஆனா நம்ம 240 கோடி கிறிஸ்தவர்கள் வச்சிருக்கிறோம். அப்ப தலைவர்கள் சரியாக திட்டமிட்டு ஒருங்கிணைத்து தங்கள் அந்த மேட்டிமைகள் அதெல்லாம் விட்டு தாழ்மையோடு இணங்கி தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை சேர்ந்து கட்டுகிற அந்த வேலையில அதை சேர்ந்து செய்யணும். அதுல வந்து தவறி போயிடுறாங்க. என் கூட்டம் என் ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பவுலை சேர்ந்தவன் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்லிட்டு பேர் வைக்கிற மாதிரி, இது இந்த கூட்டம், இது அந்த கூட்டம், இவர் கூட்டம் அவர் கூட்டம், தேவனுடைய கூட்டமாக எல்லாம் மாறணும் அப்படிங்கிறது. அப்ப தலைவர்கள் அதை வந்து எடுத்து கொடுக்கணும். தாழ்மை ரொம்ப மிக முக்கியமானது தலைவர்களுக்கு. சரியா? அது வந்து இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து தேவன் அங்க பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கிற ஒரு விஷயம் தலைவர்களுக்கும் எதிர்த்து நிற்பதாக நம்ம அங்க தோணும். அன்பானவர்களே, ஆகையால் அங்கு நம்ம தவறு இருக்கோம். அப்ப வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் வழி விலகி போகிறார்கள் அப்படிங்கிறது. சரியா? அது ரொம்ப முக்கியமானது. 2வது. 3வது, இந்த 2 கூட்டமும், விசுவாசிகள் கூட்டம் பார்த்தோம், கிறிஸ்தவர்கள், மனம் மாறாத கிறிஸ்தவர்கள், 2வது தகுதி இல்லாத தலைவர். இந்த 2 பேருக்குமே எந்த அறிவு குறைவுனா வேத அறிவு குறைவு. 3வது ஒரு பிரச்சனை, வேத அறிவு குறைவான வேத அறிவு. இப்போ ஒரு குழந்தை வீட்டுல இருக்குது, அந்த குழந்தை வந்து வளரவே இல்லை அப்படின்னு அம்மாவுக்கு ரொம்ப கவலை. 5 வயசாகுது, 10 வயசாகுது, அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை. அந்த குழந்தை வளரவில்லை அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கும். இன்னொன்னு, குழந்தை வளர்வதற்கு ஏற்ற ஆகாரம், போஷாக்கு, உணவு கொடுக்கணும். 2 விஷயம் இருக்கு. வேற ஏதாவது இருக்குதா? ஒண்ணு சாப்பாடு பிரச்சனை, இன்னொன்னு சரீர பிரச்சனை. நல்ல சாப்பாடு கொடுத்தோம், சரீரத்துல புழு பூச்சி இருந்துச்சுன்னா அதுதான் சாப்பிடும். நல்லா நம்ம கொடுக்குறேன் ஆனா தேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம், அப்ப வயிற்றுல புழு பூச்சி ஏதாவது இருக்கும், நீ வேதி மாத்திரை கொடு, அது கொடு, டாக்டர்கிட்ட போ, இப்படிலாம் நம்ம வந்து மருந்து வயிற்றுக்கு அந்த புழு பூச்சியை சாகடிப்பதற்கான வேலையை செய்யும். இல்ல சரீரம் நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொன்னா நீ சத்தான ஆகாரத்தை கொடு. நீ கொடுக்குற சாப்பாடு என்னென்ன சாப்பாடு கொடுக்குறீங்க, இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனா இந்த டானிக்கு கொடு, இந்த இதை கொடுங்க, இந்த ஃப்ரூட்ஸ் கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க. அப்ப ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு 2 காரணம் தான். ஒண்ணு சரீர பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா சாப்பாடு பிரச்சனையா இருக்கும். ரைட்டா? இப்ப அது போல ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதில் 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு சாப்பிடுகிறவன். சாப்பிடுகிறவன்ட்ட இருக்கக்கூடிய வியாதி. இன்னொன்னு சாப்பாடு. நமக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடுல ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு. மன்னா, வானத்து மன்னா, தூதர்கள் உண்ணும் உணவை நமக்கு கொடுத்திருக்காரு. போஷாக்கான உணவு, செழுமையும் கொழுமையுமான கொளுத்த கன்றுகளாக வளருவீர்கள்னு சொல்லப்பட்டு அவ்வளவு அழகான பரலோகம் எழுதி கொடுத்திருக்கிற இந்த மண்ணாலும் குறைய கண்டுபிடிக்க முடியாது. எல்லா விட்டமின்ஸ்ல இருந்து, எல்லா நட்ஸ்ல இருந்து, முந்திரி பருப்புல இருந்து, பாதாம் பிஸ்தால இருந்து, பழங்கள் காய்கறிகள்ல இருந்து எல்லாம் இதுல இருக்குது. சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லை. ஆனா நான் வளரல அப்படின்னா என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை, எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை.
சாப்பாட்டுல பிரச்சனை இல்ல, சரீரத்துல பிரச்சனை இருக்கு. அப்ப சரீரமாகிய சபையில் பிரச்சனை இருக்கு. சரிங்களா? சாப்பாட்டுல எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. சரீரத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என் வயிற்றுல இருக்கிற பூச்சி புழுக்கள் அதுதான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவங்கள், கரைகள், பாரம்பரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், பெருமைகள் இதெல்லாம் புழு பூச்சியாக இருந்து எனக்கு எவ்வளவுதான் சத்தியத்தை சொல்லி கொடுத்தாலும் அது உள்ள போக மாட்டேங்குது. சில கிறிஸ்தவர்கள் வளரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த பூச்சி பிரச்சனையெல்லாம் வைத்துக்குள்ள இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும், மைண்ட்ல இருக்கும், இருதயத்துல இருக்கும், எல்லாம் இருக்கும். எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. என்னப்பா பிரச்சனை? சாப்பாடு நல்லா இருக்குது, பரிமாறுறது நல்லா பரிமாறுறோம், நல்லா தான் சாப்பிடுறாங்க, ஆனா வளர மாட்டேங்கிறானே. என்னையா பிரச்சனை? என்னையா பிரச்சனை? உள்ள பிரச்சனையா இருக்கும். போய் படுக்க போட்டு ஸ்கேன் வச்சு பார்க்கணும். படுக்க போட்டு ஸ்கேன் போட்டு வச்சு பார்த்தோம்னா தான் தெரியும் தலை வெயிட்டா இருக்குதுப்பா. அப்ப கர்வம், பெருமை நிறைய தலையில கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தலையில கட்டினா கர்வம், பெருமை இருக்குது, பிரைட் இருக்குது. அப்ப இது வளரவே வளராது. சரியா? அப்ப இதெல்லாம் வியாதியை பூரா கண்டுபிடிச்சிடலாம். எங்க கட்டி இருக்குன்னு பூரா எடுத்து கத்தி எடுத்து ஒரு போடு ஓட்டோம்னா முடிஞ்சு. கட்டியை பூரா எடுத்துட்டோம்னா ஆளு வளர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப இதுதான் நம்ம செய்ய வேண்டிய, இமீடியட்டா செய்ய வேண்டிய ஆபரேஷன். கிறிஸ்தவத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய ஆபரேஷன். பரலோகம் கொடுக்கிறது, பரிமாறுகிறது. ஆண்டவர் பரிமாறுறாரு, சீடர்கள் பரிமாறுறாங்க, அப்போஸ்தலர்கள் பரிமாறுறாங்க, சபை பொறுப்பாளர்கள் சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பாடு நல்லா இருக்குது, எல்லாருக்கும் தான் சேர்த்து கத்துக் கொடுக்குறாங்க. ஊழியர்கள் எல்லாருக்கும் சபையில சத்தியத்தை சொல்றாங்க. ஒருத்தர் நல்லா வளர்ந்துட்டு வர ராவியில, ஒருத்தர் வளர்ச்சியே இல்ல, அப்படியே இருக்கிறாரு, ஒருத்தர் பின்னோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு தான் நம்ம மந்திரிச்சு விட வேண்டிய சூழ்நிலை. சரிங்களா? அப்ப அததான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல நம்ம செய்ய வேண்டும். அப்படின்னா அப்ப சாப்பாடு பிரச்சனை இல்லை, சாப்பிடுகிறவன் பிரச்சனை. வேதம் கற்பிக்காத பல காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கிறது. கடவுள் சொல்லாத காரியங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்காத காரியங்கள், அவர் அருவருக்கிற காரியங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய. அந்நிய அக்னியை கொண்டு போக கூடாது ஆசிரியப்பு கூடாதுல அப்படின்னு சொன்னா, அந்நிய அக்னி தூக்கிட்டு போனா என்ன ஆகும்? அவ்வளவுதான். எப்படி செய்யணும், அக்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சாம்பிராணி எப்படி கொண்டு வரணும், தூபம் எப்படி போடணும், பீடத்துல என்னென்ன வைக்கணும் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா அதை மீறி நான் வெளியில இருந்து நான் அந்நிய அக்னியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும்? செத்துதான் போவேன். நான் தான் சொன்னேன் கொண்டு வராதுன்னு. சரிங்களா? இப்ப அது போலதான். அப்ப நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் பெறுகிற இந்த மன்னா, வேத வசனங்கள், வேதம், இந்த வேதத்துக்கு ஒப்பாக வேற யாரையும் நம்ம கொண்டு வந்து வைக்கவே முடியாது. இந்த வேதத்துக்கு ஒப்பாக பிரதர் பைபிள் சொல்லி எடுத்துற என்னையோ அல்லது ஐயர்களையோ அல்லது பாஸ்டர்ஸையோ அல்லது யாருமே கணவனையோ மனைவியோ பெற்றோர்களையோ வேதத்துக்கு ஈக்குவலா கொண்டு வந்து வைக்கவே கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டதான் உயர்வானதா இருக்கணும். அல்டிமேட் அதுதான். அது சொல்றதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த புத்தகம், எனக்கு அவர் கொடுத்த சாப்பாடு இதுதான். நான் இதை சாப்பிடணும். என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும். என்னுடைய மனைவி பதில் சொல்ல மாட்டாங்க, என்னுடைய கணவன் பதில் சொல்ல மாட்டாங்க, என்னை பெற்றவர்கள், என்னுடைய தாய் பதில் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தான் பொறுப்பு. நான் பரலோகம் போகணும்னா நான் ஒழுங்கா இருக்கணும். சரிங்களா? அப்ப சாப்பாடை சாப்பிடுறதுல எப்படியோ இந்த சாப்பாடை நான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி, அந்த ஆர்வம் அப்படிங்கிறது. சரிங்களா? அதான் நம்ம இதுல அப்போஸ்தலர் 17:11 வாசித்தோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கர் ஒருவரை பார்க்கலும் நற்குணசாலிகளாக விளங்கினார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று மனோவாஞ்சையாய் என்னது ஆராய்ந்து பார்த்தல். 2 வாரத்துக்கு முன்னாடி ஜஸ்டின் பாஸ்டர் ஒரு பிரதர் இன்னமா போன் பண்ணி திட்டிட்டு இருக்கீங்கன்னு ஐயா சொல்லிட்டு இருந்தார். இன்னமா போன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? எனக்கு தெரியல. இன்னைக்கு போன் பண்ணாரும் தெரியல. நான் இனிமே கூப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா வார்த்தையை மீறிட்டாரா இல்ல கவனிச்சாரா தெரியல. இன்னுமா போன் பண்ணிட்டீங்க. டேஸ்ட் பண்ண கொடுத்தாச்சு. முதல் வாரம் போன் பண்ணுவாரு, 2வது வாரம் போன் பண்ணுவாரு, 3வது வாரம் மறந்துடுவோம். ஞாயிற்றுக்கிழமைப்பா 5 மணிப்பா ரைட்டு. இன்னுமா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு பண்ணாருன்னு தெரியல, உண்மையிலே எனக்கு தெரியாது. பட் பண்ணாருன்னா அதை நிப்பாட்டு, ஐயா நாங்க வந்துருவோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லு. ரைட்டா? அந்த டேஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறது காரியம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதுதான் விருப்பம். அந்த விருப்பத்தை தான் தேவன் அங்கே பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரி, 3வது காரியம் பார்த்துட்டோமா? முதல் தலைப்பு என்னது? என்ன பிரச்சனை பார்த்தோம்?
மனம் மாறாத கிறிஸ்தவர்கள். இரண்டாவது தலைப்பு தகுதியில்லாத தலைவர்கள். மூன்றாவது வேத அறிவு குறைவு. இந்த ரெண்டு கேட்டகரிக்கு இருக்கக்கூடிய வேத அறிவு குறைவு. நாலாவது யாருக்குமே இல்லாத ஒரு காரியம், தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லை என்கிற ஒரு காரியம். தேவனை குறித்த கனம், மரியாதை, பயம் அப்படிங்கிறது என்னுடைய இருதயத்தில் எப்பயுமே இருக்கும். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் வீட்டாருக்கும் என்னுடைய சபை மக்களுக்கு தேவனை குறித்த ஒரு பயம். அது என்ன பயம்? ஐயோ அடிச்சிருவாரு, கொன்றுவாரு இல்லையா? நான் கிறிஸ்தவனா மாறினதே அதுதான் காரணம். நான் கிறிஸ்தவனா மாறல அப்படின்னு சொன்னா நான் வந்து நரகத்துல போட்டுருவாரு, அதுக்காக நான் கிறிஸ்தவனா மாறினேன் அப்படின்னு மாறினா அது பிரயோஜனம் இருக்குதா? நரகத்துக்கு பயந்து நான் கிறிஸ்தவா மாறினேன்னா அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கல்வாரியில மரித்தார் எனக்காக உயிர் கொடுத்தவருக்காக நான் ஏதாவது ஒரு பேரை மாத்த போறேன்பா அப்படின்னு பேரை மாத்தினா ஒரு நல்லது. எனக்காக மரித்தவருக்கு உனக்காக நீ என்ன செஞ்ச, எனக்கு நீ என்ன செஞ்சன்னு கேட்டாரு எனக்கு, நான் அதனால ஏதாவது அவருக்காக செய்ய விரும்புறேன்னு சொல்லி அன்பின் மிகுதியால் தான் நம்ம வரணும். அன்பின் மிகுதியால சபைக்கு போகணும். அன்பின் மிகுதியால நம்ம கூடுகைக்கு வரணும். அதை விட்டுட்டு பயத்தினால, நம்ம நரக பயத்தினாலேயோ சாத்தான் வந்துருவான் அப்படிங்கிற பயத்தினாலேயோ நாம் கிறிஸ்தவனா மாறினேன்னா அதனால பிரயோஜனமே இல்லை. தேவனை குறித்த பயம், இந்த இடத்துல பயம் என்பது ரெவரண்ட், மரியாதை என்ற அர்த்தம். தேவனை குறித்த மரியாதை, சரிங்களா? தேவனை குறித்த கணம், மரியாதை. அப்ப வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்துருக்கும் போது, கிளாஸஸ் நம்ம கவனிக்கும் போது எந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து கவனிக்கணும், என்ன நோக்கத்துக்காக நம்ம வருகிறோம், சோ இதெல்லாம் நமக்கு தேவனுக்கு பார்க்கிறார். நமக்கு தேவனுடைய பல நாமங்கள் தெரியும். யெகோவா ரூவா. யெகோவா ரூவானா கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். யெகோவா ஷாலோ, சமாதானத்தின். யெகோவா ரஃபா, சுகந்தர். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். எல்ரோயின்னு ஒரு பேர் இருக்குது. என்னது சிஸ்டர் அழகா சொல்றாங்க? என்னது எல்ரோயினா? என்னை காண்கிற தேவன். ஆகார சொல்றாங்க வனாந்தரத்துல, என்னை காண்கிற தேவன். யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானம் தருவார், எனக்கு சுகம் தருவார், எனக்கு காசு தருவார், எனக்கு மகளா தருவார், எனக்கு கார் தருவார், எல்லாம் தருவாரு. அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற ஒரு தெளிவு இன்றைக்கு கிறிஸ்தவத்துல வேணும், சபையில வேணும். எல்ரோயி, அவருடைய நாமங்கள்ல பல நாமங்கள் ஒன்று எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார். நான் யாரிடம் பேசுகிறேன், பரிசுத்தவான்கள் 2 பேர் பேசுறதை கவனித்து கேட்கிறார் கர்த்தர். அவருடைய 7 கண்கள் குத்து விளக்க பார்த்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் நமக்கு வசனம் எல்லாம் தெரியும். தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற பயம் இருந்ததுன்னா அந்த உலகத்துல பிரச்சனையே இருக்காது, தவறுகளே வராது. யாராவது லஞ்சம் வாங்குவாங்களா, யாராவது பொய் சொல்லுவாங்களா, யாராவது பித்தலாட்டம் பண்ணுவாங்களா, அநியாயம் பண்ணுவாங்களா? தேவன் என்னை பார்க்கிறார். சரிங்களா? இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல மிஸ்ஸிங். யெகோவா ஷாலோம், சமாதானம் தர்றாரு தான், சொத்து கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார் தான். ஆனால் அவர் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு விஷயம். தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். சரிங்களா? அங்கதான் நம்ம வந்து தவறுகிறோம். அதான் தெய்வமயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? சோ இதுதான் அந்த 4 பிரச்சனைகள், மிக முக்கியமான பிரச்சனைகள். இன்றைக்கு ஏன் ஆதி சபையில் இருந்த கிறிஸ்தவம் இன்று இல்லை என்பதற்கான 4 காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரைட்டா? சரி, இப்ப கடைசியில இது என்ன சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, யார் உண்மையிலேயே கிறிஸ்தவனாக இருந்தார்? கிறிஸ்தவன் என்பவன் யார்? கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தோம். கிறிஸ்தவன் யார்? கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு தலை போட்டுக்க, சின்ன தலை. யார் கிறிஸ்தவன்? முதல்ல எருசலேம்ல தான் சபை ஆரம்பிச்சிச்சு. கிறிஸ்தவ சபை இந்த உலகத்துல எங்க ஆரம்பிச்சிச்சு? எருசலேம்ல ஆரம்பிச்சிச்சு. சோ நம்முடைய தாய் சபைங்கிறது என்னது? எருசலேம் தான். கத்தோலிக்க சபை சொல்லும் ரோம் தான் அப்படின்னு. தாய் திருச்சபைக்கு வாருங்கள், நாங்கள் உங்களை பிரிந்து சென்றவர்களை அழைக்கிறோம் அப்படின்னா நீ அழைச்சிக்கிட்டே இருப்பா அப்படின்னு விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எருசலேம் தான் தாய் திருச்சபை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எருசலேம்ல நீங்க 47வது வசனம் வாசிங்க. 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே, அங்க எருசலேமிலே கூடி வருகிற அந்த முதல் சபையிலே கர்த்தர் சேர்த்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு, பெந்தெகோஸ்தே அனுபவம் கழிச்சு, அந்தியோகியான்னு ஒரு பட்டணம், அந்த அந்தியோகியா பட்டணத்துல ஒரு சபை ஏற்படுத்தப்படுகிறது. அந்தியோகியா, கொரிந்து பட்டணம், அந்தியோகியா.
எருசலேம்ல ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து அந்தியோகியாவில் ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. பாருங்க, அந்தியோகியாவில் தான் ஆரம்பிக்கப்பட்ட சபையில இருந்தவர்களை கிறிஸ்தவர்கள் என்று உலகம் அழைக்காயிற்று. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதலில் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்காயிற்று. முதல்ல அந்தியோகியாவில் தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்ப கிறிஸ்தவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? வசனத்தை வச்சு பார்க்கும்போது முதலில் அந்தியோகியாவிலே யாருக்கு கிறிஸ்தவர்கள் பெயர் வந்தது? சீடர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். அப்ப கிறிஸ்தவர்கள் யாருங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள், சீடர்களே கிறிஸ்தவர்கள். நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம், நீங்க கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம், எல்லாரும் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். ஆனால் சீடர்கள் என்று சொல்றோம், சீடர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வைக்கணும். சீடர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்து. இப்ப அடுத்த கேள்வி, யார் சீடர்? சீடர்னா யாரு? அவருக்கு ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா? சீடன் சொல்லும்போது நமக்கு தெரியும், அது மாணவன் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. சீடன்கிறது ஒரு வடமொழி வார்த்தை, சீஷன் அப்படிங்கிறது. அது தமிழ்ல சொல்றதா இருந்தா நம்ம மாணவன், கற்றுக்கொள்பவன், கற்றுக் கொடுப்பவர் இருப்பாரு குரு, சீஷன் என்பவன் கற்றுக்கொள்பவன். அப்ப சீடன்னா மாணவன் என்ற அர்த்தம், கற்றுக்கொள்பவன் என்ற அர்த்தம், பின்பற்றுகிறவன், குருவை பின்பற்றுகிறவன், குருவை பிரதிபலிக்கிறவன், இவங்களை எல்லாம் சீடர்கள்னு நம்ம சொல்றோம். சரியா? கற்றுக்கொள்கிறவன், பின்பற்றுகிறவன், பிரதிபலிக்கிறவன், இவங்கெல்லாம் மாணவர்கள். என்ன குரு சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே பயன்படுத்தணும். ஒரு வில் வித்தை சொல்லி கொடுக்கிறாரு, நம்ம கதைகள் இதிகாசம் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப வில் வித்தை சொல்லி கொடுக்குறாங்க, அதை அப்படியே பின்பற்றி அதை செயல்படுத்தணும். இப்ப கீபோர்டு சொல்லி கொடுக்குற ஒரு குரு ஒரு மாணவருக்கு அதை அப்படியே பின்பற்றி அப்படியே செய்யறவங்க தான். அப்ப பின்பற்றுகிறவர்கள், பிரதிபலிக்கிறவர்கள், கற்றுக்கொள்கிறவர்கள் நம்ம சீடர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சரி, இப்ப யாரு கிறிஸ்தவன் அப்படின்னு பார்க்கும்போது சீடர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். வேதம் சீடர்களையே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்ப இந்த கிறிஸ்தவர்களுடைய ரெண்டு தலையாய நோக்கம், ரெண்டு தலையான பணி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம். கிறிஸ்தவனுடைய ரெண்டு முக்கியமான வேலை, நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான வேலை. ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதை. அவர் செஞ்ச ரெண்டு காரியம் என்னன்னா, ஒண்ணு சத்தியத்தை அறிவித்தார், இரண்டாவது சாட்சியாய் வாழ்ந்தார். சத்தியம் அறிவிப்பதும் சாட்சியாய் வாழ்வதும். சத்தியத்தை அறிவித்தார், அறிவிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டப்படி செய்யல, சாட்சியாய் வாழ்ந்தார். இந்த ரெண்டு நம்முடைய குரு செஞ்சார். அவரை பின்பற்றுகிற மாணவன், சீடன் நான் என்றால் நானும் அந்த ரெண்டு காரியத்தை அப்படியே செய்யணும். ஏனென்றால் நான் சீடன் என்று சொல்லிக் கொள்கிறேன். நான் தான் சொல்றேன், பரலோகம் சொல்லல, ஆண்டவர் சொல்லல, நான் சொல்றேன் நான் கிறிஸ்தவன் அப்படின்னா நான் சீடனாக இருக்கிறேன். அப்ப என்னுடைய குரு என்ன செஞ்சாரோ அதை நான் அப்படியே செய்யணும். என்னுடைய குரு என்ன செஞ்சாரு? சத்தியம் அறிவித்தார், சாட்சியாக வாழ்ந்தார். இந்த ரெண்டு காரியத்தை தான் நாம வந்து செய்யணும், மிக முக்கியமானது. அப்ப ஒன்று சத்தியம் அறிவித்தல் அப்படிங்கிறது என்னது? 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் நேர்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. கடமை. சரிங்களா? அதுல மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஐயோ நான் போய் இவ்வளவு பைபிள் ஸ்டடி எல்லாம் எடுத்தேங்க, நான் எடுத்தேங்க, மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது என் கடமை, அதான் வர்றோம் ஓடுறோம். அதுதான் ஊழியக்காரர்கள் போய் சத்தியத்தை சொல்றாங்க. இது கடமை, என்மேல் விழுந்த கடமை. இது எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை பயன்படுத்திட்டு போய் நான் வந்து சத்தியத்தை சொல்றேன். இது என்மேல் விழுந்த கடமை. சரியா? சோ இது முதலாவது. அப்ப சத்தியத்தை அறிவிக்கிறோம், இது சத்தியத்தை அறிவிக்கிறோம் என்றால் இது முதலாவது சீடனுடைய வேலை, கிறிஸ்தவனுடைய வேலை. சரிங்களா? ஒன்று, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றேன்.
அப்ப வாய்க்குதான் பார்க்கணும். வாய்க்கலை அப்படின்னாலும் ஏதாவது முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம், வீட்டுல என் பிள்ளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு ஊழியக்காரன் கூட்டிட்டு வந்து ஒரு 2 வார்த்தையை சொல்ல வைக்கிறது. சமயம் வாய்க்கிறது, வாய்க்காவட்டல எங்கேயாவது அப்ப சுவிசேஷத்தை அறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சீடன் செய்ய வேண்டியது. இன்னொன்னு, இந்த சத்தியம் அறிவித்தல் மிக முக்கியமானதுன்னு சொல்றதுக்கு காரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குரு, நம்முடைய ஆசிரியருடைய கடைசி கட்டளை அதுதான். மத்தேயு 28:19-20 இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கட்டளை அதுதான். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. நான் கட்டளையிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லல, அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. கரெக்டா? அவங்க அதை கை கொள்றாங்களான்னு பாருங்க, கை கொள்ள வைங்க. அதுக்கப்புறம் நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க, சபையில சேர்த்து கொடுங்க, ரட்சிக்கப்பட வைங்க. இதெல்லாம் அந்த விஷயம் இருக்குது. அப்ப நான் கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் போய் அவர்களுக்கு சொல்லுங்கள்ங்கிறார், பிரசையுங்க, அறிவிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்னால் சீடர்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளை இதுதான். சரியா? உலகமெங்கும் போய் நீங்க நற்செய்தியை அறிவிங்க அப்படின்னு சொல்லு. ஆகையால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தோளின் மேல் விழுந்த கடமை, அன்பான சகோதர சகோதரி. இது நம்ம கேட்கிறோம், கேட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுக்கிற அந்த பழக்கத்தை நம்ம இனிமே மாற்ற ஆரம்பிக்கணும். நம்ம அந்த பழக்கத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் இருக்க போறது கிடையாது. சரியா? ஏன்னா என் மேல் விழுந்த கடமை, நான் அதை போய் சொல்லணும். நீங்க கேட்டீங்க ஆத்மாவை குறிச்சு, மரித்தோர் எங்கே கேட்டீங்க, இப்ப அதை போய் யாருக்காவது சொல்லுங்க. சரிங்களா? கேட்கிறவர்கள் சொல்லுங்க. சரியா? கேட்கத்தக்க காதுகள் வச்சிருப்பாங்க. முதல்ல நம்ம வீட்டுக்காரவங்க, நம்ம வீட்டுல இருக்கிறோம். என்னுடைய கணவன் வரல, என்னுடைய மனைவி வரல, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, இந்த உறவுகளுக்கு முதல்ல சொல்லணும். இந்த மாதிரி சத்தியம், இந்த மாதிரி கேட்போம், இந்த மாதிரி பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை அறிவிக்கக்கூடியது. இது கடமை, நம்ம தோழி மேல விழுந்த கடமை, நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற கடமை இதுதான். சரியா? சத்தியம் அறிவித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், பின்னால் அதை அறிவிக்க வேண்டும். இங்கதான் பிரச்சனை வருது. முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். நாங்க சில பைபிள் ஸ்டடி எடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியுங்க, மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க அப்படிம்பாங்க. கூப்பிட்டு 2 கேள்வி கேட்போம். பிரதர்லாம் 2 கேள்வி கேட்பாங்க. என்ன சொல்லுங்க, இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. ஓ, இப்படிலாம் சொல்லி தருவீங்களா? நாம வந்தாதானே தெரியும். அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல அறிந்து கொள்ளுதல் என்ன விஷயம் தெரியுமா? இப்ப நான் ஒரு பிரதர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இவ பாருங்க ஊழியக்காரன்லாம் உட்கார்ந்து கேட்கிறான்னா, இந்த கேட்பதுல மறைமுகமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தாழ்மை. இங்க உட்கார்ந்து இருக்கிற நானு, இங்க உட்கார்ந்து இன்னொருத்தர் பிரசங்கம் பண்றதை நான் உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கிறேன் இல்லையா? இது தேவனுடைய பார்வை என்ன தெரியுமா? என்னது? தாழ்மை. ஊழியக்காரர்கள் இப்படி உட்கார்ந்து எழுதுறாங்க. சில ஊழியக்காரங்க வரல, அது தேவன் பார்க்கிறார். ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து எழுதுறாங்க. நான் யார் தெரியுமா? நான் பிரசங்கம், எனக்கு சபை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்றேன், ஊழியம் பண்றேன், சபை காரியங்கள், ஊழிய காரியங்கள் இருக்கு. ஆனா பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேவன் எனக்குள்ளாக அந்த தாழ்மை என்கிற கேரக்டரை இல்லை, நான் உருவாக்கலைன்னா நான் இப்படி உட்கார்ந்து எழுத முடியாது. கடவுளுக்கு நன்றி, தேவன் ஸ்தோத்திரம். அந்த குணம், தாழ்மை உள்ளவர்களை தான் தேவன் உயர்த்துகிறார். சரிங்களா? உயர்த்துகிறார். அப்ப இந்த குணம் இது அப்பா எங்களுக்கெல்லாம் தெரியாதா? நாங்க படிச்சுட்டு வந்தோம்ப்பா, அங்க படிச்சுட்டு வந்தோம், இங்க படிச்சுட்டு வந்தோம், எல்லாம் ரைட், ஓகே. பட் நம்ம பார்த்த பார்வை வேறு. நம்ம இங்க பார்த்த சப்ஜெக்ட்ல பார்க்கிற பார்வைகள் வேறு. எப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், பின் தான் அறிவிக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க மீட்டிங்ஸ்லாம் வரும்போது, இல்ல பிரதர் எனக்கு ஈவினிங் சண்டே கிளாஸ்லாம் இருந்து நாங்க போறோம், கிளாஸ்ல வர முடியாது அப்படின்னு. முதல்ல இதான் சொல்லுவோம், முதல்ல அறிந்து கொள்ளுங்கள், பின்னால் அறிவிங்க. முதல்ல அறிந்து கொள்ளுங்கள், முதல்ல தெரியுங்க ஊழியம் என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முதல் காரியம் புரிஞ்சிருச்சா? ஒண்ணு என்னது? சத்தியம் அறிவித்தல். சத்தியம் அறிவித்தல். இங்க எல்லாரும் இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே? எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்றால் எல்லாருக்கும் இன்னொரு பேர் உண்டு, சீடர்கள். சீடர்களுடைய முதல் வேலை சத்தியம் அறிவித்தல். சத்தியம்
அறிவித்தல். பிரதர் என் வாய்ஸ் நல்லா இல்ல பிரதர், பரவாயில்ல, என்ன முடியுது அதை போய் சொல்லுங்க. பிரதர் எனக்கு விஷயம்லாம் தெரியாது, எனக்கு மனப்பாடம் ஆகாது, வசனம்லாம் தெரியாது, பட் பரவாயில்ல, என்ன உங்களால செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. சத்தியம் அறிவித்தலுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பேசினாதான் பெரிய ஆளுகள் இல்ல. இங்க உட்கார்ந்து கூட்டி பெருக்கி இருப்பாங்க, சேர் போட்டிருப்பாங்க, அவரும் தேவனுடைய பார்வையில பைபிள் ஸ்டடியில நீங்க ஊழியம் பண்ணிருக்காரு. நான் நீங்க பிரசங்கம் பண்ணதுனாலதான் இப்ப பெரிய ஆளு இல்ல. நீங்க ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்தாங்க, மைக் செட் வச்சாங்க, தண்ணி ஒருத்தர் கொண்டு வந்து வைக்கிறாரு, இதுவும் தேவனுடைய பார்வையில ஊழியம். கூட்டி பெருக்குறாங்க, அதுவும் ஊழியம். டீ எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க சிஸ்டர், இது ஊழியம். எனக்கு ஈக்குவலான ஊழியமாக இருக்கலாம் அது தேவனுடைய பார்வையில. இல்லைன்னா என்னை விட பெரிய ஊழியமா கூட இருக்கலாம், தெரியல தேவனுடைய பார்வையில. எனக்கு கீழான ஊழியம் என்று நான் ஒரு பொழுதும் அதை சொல்லக்கூடாது. நிறைய விஷயம் இருக்குது. அதனால எனக்கு மைக் முன்னாடி இன்னும் பேசுறது இவ்வளவு பயம். பரவாயில்ல, கூட்டம் ஏற்பாடு செய்வதற்கு ஏதாவது ஒழுங்கு செய்ய முடியுமா பாருங்க. இது நீங்க சத்தியம் அறிவிக்க இருப்பதற்கு உதவி செய்வதற்காக சமமாகும். நற்செய்தி அறிவித்தலுடைய பணிக்கு சமமாக இருக்கும். அவரவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்ம செய்யணும். முதல்ல சத்தியம் அறிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு பேனர்ல எல்லாரும் ஒண்ணு சேரும். அவரவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செய்யணும். எல்லாரும் இங்க உட்காரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. கரெக்டுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று. இரண்டாவது, சாட்சியாக வாழ்தல். ஒன்று சத்தியம் அறிவித்தல், இரண்டாவது சாட்சியாக வாழ்தல். 1 தெசலோனிக்கேயர் 4 3வது வசனம். 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாதத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவனவன் தன் சரீரத்தை என்ன பண்ணுமா? பரிசுத்தமாக்கி கொள்ளணும். 7-8 வசனம். அதே 4வது அதிகாரம் 7-8 வசனம். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தம்னா என்ன? ஒயிட்டு போட்டா பரிசுத்தமா? ஏன் நம்ம பாதி பரிசுத்தம். பார்த்தா நான் பரிசுத்தமே இல்லையே. பரிசுத்தம் என்றால் என்ன? அதான் அது என்ன? இருதயத்தின் பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன? இப்ப இது தமிழ்ல நம்ம மீனிங் தெரியல. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? ஹோலி. God is holy. தேவன் பரிசுத்தமானவர். ஹோலி. சரி, ஹோலினா என்னது? நம்ம நாட்டுல ஹோலினா ஒரு பண்டிகை, கலர் கலரா ஹோலி. அதுவா? அது இல்ல. வெளிச்சமா? இல்ல. இப்ப தமிழ்லயும் நமக்கு புரியல, இங்கிலீஷ்லயும் நமக்கு புரியல. உண்மையிலே புரியல, அந்த வார்த்தை அர்த்தம் புரியல. இப்ப நம்ம பைபிள் ஸ்டடி வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம்? இப்ப தமிழ்லயும் புரியல, இங்கிலீஷ் புரியல, அடுத்து என்ன பண்ணுவோம்? அங்கதான் ஐயாவுடைய ஹெல்ப் கேட்கணும். அங்கதான் மூல பாஷைக்கு போகணும். அப்ப மூல பாஷையில என்ன போட்டிருக்குது? மூல பாஷையில தெளிவா இருக்கும். சரியா? அங்கேயும் தெளிவு இல்லைன்னா அப்பா ஆண்டவரே சாமி ஆள விடுங்க, எனக்கு புரியல அப்படின்னா அவரை நோக்கி பாத்துற வேண்டியதான். அவ்வளவுதான். இப்ப மூல பாஷையில காதேஷ் என்கிற வார்த்தை போட்டிருப்பாங்க. காதேஷ் அப்படிங்கிற வார்த்தை. இந்த காதேஷ் அப்படி மனாந்தர் அவர் இல்லையா? காதேஷ் வர்ணேயன். காதேஷ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பிரித்தெடுக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த காதேஷ்ங்கிறதா ஹோலி அல்லது பரிசுத்தம்னு பிரிக்கிறாங்க, தமிழ் படுத்துறாங்க. அப்ப பரிசுத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரித்தெடுக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அர்த்தம். நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் அநேக கர்த்தாக்கள் அநேக தேவர்கள் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு வாசிக்கிறோம் குறைந்தில்ல. அப்ப நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன். நீங்களும் இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. அதுதான் பரிசுத்தம். ஒயிட்டு போறதுனாலயோ பைபிள் வச்சிருக்கனாலயோ ஞாயிற்றுக்கிழமை காலையில போறதுனாலயோ காணிக்க போறதுனாலயோ பரிசுத்தம் இல்ல. நல்ல காரியங்கள் செய்யறதுனாலயோ பரிசுத்தம் இல்ல. அது மட்டுமல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சரிங்களா? அதுதான் பரிசுத்தம். இப்ப அங்க சொல்றாரு, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா? நான் மதம் மாறினேன், மனம் மாறவில்லை.
என் வாழ்க்கையில பல சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கு. நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, குறி சொல்றது எல்லாம் பழைய கணக்கு, பழைய காரியங்கள் எல்லாம் இருக்குது. அதை எல்லாம் விட்டு விட்டு வர்றதுதான் மனம் திரும்புதல். மெட்டமாஃபோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை சொல்லுவாங்க. மெட்டமாஃபோ அப்படின்னா மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ். முழுவதுமாக திரும்பணும். மனம் திரும்புதல் என்னது? திரும்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி திரும்ப, நான் இப்படி நின்று பேசிட்டு இருக்கேன், இப்படி முழுசா திரும்புறதா மனம் திரும்புதல். எபவுட்டன் போடணும், 360 டிகிரி அப்படியே மாறணும், அப்படியே மாறிடும், இந்த பக்கம் திரும்பிடணும். இதான் மனம் திரும்புதல். நான் இப்படி திரும்புறது, இப்படி திரும்புறது, அப்படிதான் நீங்க கிறிஸ்தவம் இருக்கு. மனம் திரும்பிட்டீங்க, திரும்பிட்டாங்க, இப்படி பாதி இருக்கும், இங்கிட்டு பாதி இருக்கும். சரியா? அப்ப கனி தரக்கூடிய வாழ்க்கை, அதுதான் சாட்சியாக வாழ்தல் அப்படின்னு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 3:8, 7, 19. அதான் சொன்னேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில கனியை பார்க்கிறாரு, நல்ல கனிகள் இருக்கிறதா பார்க்கிறாரு. 7:19. கனி கொடுத்தாதான் உண்டு, கனி கொடுக்கலன்னா வெட்டி போட்டுருவாரு. வெட்டி போட்டுறது மட்டும் இல்ல, வெட்டி எங்க கிடக்கும்? அக்கினியில, நெருப்புல போட்டுரும். அப்ப நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி உள்ள வாழ்க்கை, அதான் சாட்சியாக வாழ்தல். அன்பானவர்கள், நம்ம ஆதி திருச்சபையில பார்த்தோம் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பத்துல நிறைய கொர்நேலியுல இருந்து, நீங்க பாத்தீங்கன்னா பேதுருல இருந்து, ஸ்தேவான்ல இருந்து, சாட்சியின் ஜீவியம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவை பிரதிபலித்தல், அதான் சாட்சியின் ஜீவியம். மத்தேயு 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை, நல்ல கனிகளை, நல்ல சாட்சி வாழ்க்கையை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. சரியா? அப்ப நம்ம நல்ல காரியங்கள், நல்ல கிரியைகளை செஞ்சோம்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நான் நல்ல கனியை காட்டினேன்னு சொன்னா தேவ நாமம் மகிமைப்படும். நான் கோபப்பட வேண்டிய இடத்துல நான் கோபப்படல, நான் அநியாயம் பண்ண வேண்டிய இடத்துல அநியாயம் பண்ணல, நான் அக்கிரமம் பண்ண வேண்டிய இடத்துல அக்கிரமம் பண்ணல, நான் பாவம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வருது, நான் பாவம் பண்ணல, திரும்பிடுறேன், தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. சரியா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்ப பிளஸ் பிளஸ்ஸா நம்முடைய கணக்குல கூட்டல் போட்டுலாம் போட்டுட்டே போவாரு. ஒரு நாள் வரும் பொழுது அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை, பெரிய பரிசை கொண்டு வந்து நமக்கு கொடுப்பார். சரிங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில கனி உள்ள ஒரு வாழ்க்கை, அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அது சபையில மட்டும் இல்ல, குடும்பத்துல மட்டும் இல்ல, வேலை ஸ்தலத்திலையும், தெருவுல போறோம், எல்லா இடத்துலையும் ஒரு கனியுள்ள வாழ்க்கை. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்து கூட்டல் அவன், கிறிஸ்து கூட்டல் அவள். இதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பார்க்கிறவர்கள். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும், என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும். கிறிஸ்துவ பார்க்கணும். வேலை ஸ்தலத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்துவ பார்ப்பாங்க, எல்லார் முகமும் பார்த்தோம்னா அப்படியே கிறிஸ்துவை போல இருக்கும். மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து அப்படியே ஜொலிச்சது மாதிரி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா அவங்க சபையில அப்படியே தேவ தூதர்கள் போல அப்படியே இருப்போம். அப்படி வெளியில வந்தோடனே தான் தெரியும் தேவ தூதர்கள் எப்படி மறுரூபம் ஆகிறோம் அப்படின்னு. அது வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரத்துல இன்னும் பயங்கர மறுரூபம் ஆயிரும். வேலையில போனோம்னா இன்னும் மறுரூபம். டிராபிக் ஜாம்ல எத்தாப்புல வேகமா வருவான், அவனை போய் மோதுற மாதிரி போகும்போது இன்னும் மறுரூபம் ஆயிரும், பயங்கர மறுரூபம் ஆயிரும். வார்த்தையெல்லாம் மறுரூபம் ஆகி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்ற வார்த்தையெல்லாம் போயிருமா? வச்சா சரிங்களா? இதுதான் நமக்கு வைக்கிற டெஸ்ட். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் உன்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனமா இரு, நாவு நெருப்பு தான் அப்படின்னு பிரசங்கம் கேட்டுட்டு வந்திருப்போம். திங்கக்கிழமை வந்தோம் ஏதாவது இப்படிதான் சூழ்நிலை வரும். நாவு நெருப்புன்னு கேட்ட நீ கேட்டியே, உன் நாவை எடுத்து பிடிச்சு வச்சிருந்தியான்னு இப்ப தேவன் பார்ப்பார். அந்த டெஸ்ட் நம்ம ஜெயம் எடுக்கணும் இல்லையா? சோ அதுதான் சாட்சியின் வாழ்க்கை. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறோம். டிரைவிங்ல உட்காந்துருக்கான, டூ வீலர்ல உட்காந்துருக்கோம், முன்னாடி பையன் உட்காந்துருக்கான், சிக்னல்ல போலீஸ்கார் இல்லப்பா டே வண்டியை விடுறா அப்படின்னு சொல்றேன்னா, இல்ல ரெட் சிக்னல் இருந்துச்சு, சிவப்பு விளக்குது, இல்லப்பா நிக்கணும்ப்பா, நெல்லுப்பா, நோ என்ட்ரி போர்டு போட்டுருக்குது, டே போலீஸ்கார் இருக்கான்னு பாரு. யார்கிட்ட சொல்றேன்? என் பையன்கிட்ட சொல்றேன். என் பையன் கத்துக்குவான், ஓஹோ போலீஸ்கார் இல்லைன்னா நோ என்ட்ரில கூட போலாம் போல இருக்கு, பையன் கத்துக்குவான். நல்ல சாட்சி வாழ்க்கை. என் பையனுக்கு நான் கிறிஸ்தவன் அப்பாவா இருக்கலாம், நான் கிறிஸ்தவனை காமிக்கணும், கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் நான் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? என்னோட குடும்பத்தாரை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? வண்டியில போயிட்டு இருக்கும் போது நான் என்ன பேசுறேன், என்ன பாக்குறேன், என்ன செயல்கள் செய்யறோம், என் பிள்ளைங்க அடுத்த சந்ததி அது வரணும் இல்லையா? கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும் இல்லையா?
இதான் சாட்சியின் வாழ்க்கை. சரிங்களா? சபையில வந்து சாட்சியா வாழ்றது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நான் சொல்லுவேன், பரிசுத்தமான இடத்துல பரிசுத்தமா இருக்கிறதா பெரிய விஷயம். சுத்திலும் சாராய கடை, அங்க நான் குடிக்காம நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறதா பெரிய விஷயம். எங்க வீட்டை சுத்திலும் சாராய கடைங்க, ஆனா எனக்கு அது வாடகை பிடிக்காதுங்க அப்படிங்கறதா பெரிய விஷயம். பரலோகம் பார்த்து பாராட்டுகிற ஒரு விஷயம். ஊர்ல சாராய கடையே இல்ல, நான் குடிக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்றது பெரிய விஷயமா? ஓப்பா நானும் குடிக்க மாட்டேன் சாத்தானு சொல்லுவான். சாத்தானே வந்து சொல்லுவான் சாராய கடையே இல்லை அப்படின்னு குடிக்கிறது அப்படின்னு. அப்ப சாட்சியின் ஜீவியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப எல்லா இடத்திலும் அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம வாழ்ந்தா முடிக்கிறேன். இப்படி கிறிஸ்தவளாக நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கான பிரதிபலன் நிறைய இருக்கு. சரிங்களா? நான் என்னுடைய சுயத்தை வெறுத்து, சிலுவையை சுமந்து, பாவங்கள் எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு, இந்த உலக இச்சைகள், உலக சந்தோஷங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு நான் இயேசுவுக்காக வாழும்போது, கிறிஸ்துவுக்காக வாழும்போது, நான் சில தியாகங்கள் செஞ்சுட்டு நான் வாழும்போது தேவன் அதற்கான பரிசை, பலனை எனக்கு அவர் வரும்பொழுது கொண்டு வருகிறார். சரிங்களா? அதான் அடிக்கடி சொல்றேன் நான் இந்த பிரசங்கத்திலே, நான் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் வரும்பொழுது கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் எதையெல்லாம் இழந்தேனோ இந்த உலகத்தில், அவற்றையெல்லாம் நான் மறுமையிலே பெற்றுக்கொள்வேன். அதான் சீடனுக்குரிய குணம். சரியா? எவன் ஒருவன் என் நிமித்தமாக தன்னுடைய தாயை, தகப்பன, மனைவி, நிலங்கள், குலங்கள் எல்லாத்தையும் இழந்தால் எனக்கு சீசனாக இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை காட்டிலும் இவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. தேவனை காட்டிலும் நான் இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? அதுக்காக வெறுக்கணும் நான் இல்லை. மனைவியை வெறுக்கணும், அப்பா அம்மாவை வெறுக்கணும், அனாதை வீட்டில சேர்த்து விடணும், அப்பதான் சீடனா, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லல. என்னை காட்டிலும் இவர்களை நீ அதிகமாக நேசிக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் அங்க தேவன் சொல்லுகிற காரியம். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் தியாகமான வாழ்க்கை தான், கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். மலர் படுக்கை அல்ல கிறிஸ்தவம், அது முள் படுக்கை தான். முள் படுக்கை. ஆனால் முள் படுக்கை ஒரு நிமிஷமோ, ஒரு மணி நேரமோ, ஒரு நாளோ, ஆனால் என் ஆண்டவர் வரும்பொழுது அந்த முள் படுக்கையை மலர் படுக்கையாக மாற்றுகிறார். சரிங்களா? அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சோ நமக்கு கொடுக்கப்பட்ட, நமக்கு அனுமதிக்கப்பட்ட, எனக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே நான் கிறிஸ்தவனாக, சீடனாக சில தியாகங்கள் செய்து என்னுடைய ஆண்டவருக்காக, என்னுடைய தேவனுக்காக நான் வாழும்போது தேவன் அதை பார்த்து பாராட்டுகிறார், பரிசை கொடுக்கிறார். அதற்கு பின்னால் எனக்கு முதலாவது உயிர் தெழுதல் உண்டு. சரியா? எனக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னோடு கூட பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல நானும் உட்கார செய்வேங்கிறாரு. நிறைய பரிசுகள் கொடுக்கப்படும். ஜீவ கிரீடம் கொடுக்கிறாரு, சிங்காசனம் கொடுக்கிறாரு, ஆளுகை வாய்ப்பு கொடுக்கிறாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் வாசிக்கிறோம். ஆளுகை வாய்ப்பு கொடுக்கிறாரு, சீடர்களுக்கு ஆளுகை வாய்ப்பு. இன்றைக்கு நீ 12 சிங்காசனங்கள் போடப்படும். 12 பேரோட பேதுரு போய் கேட்பார் இயேசு கிறிஸ்துடா, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தவன் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார் இயேசு கிறிஸ்து, மறுமையிலே 12 சிங்காசனங்களிலே நீங்கள் அமர்ந்திருந்து நியாயம் தீர்க்கிறவர்களாக மாறுவீர்கள் சொல்லி, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களாக, இந்த தேவனுடைய ராஜ்யம் அவெல்லாம் அந்த பாடம் பண்ணும்போது இன்னும் தெளிவா பார்க்கணும். ஸோ நமக்கான பரிசுகள் கண்டிப்பாக இருக்கு. சரிங்களா? அது காலையில எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பிள்ளை வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்க, அதற்கான பரிசு அந்த பிள்ளை பெறுமா பெறாதா? தூக்கத்தை தியாகம் செய்துகள், சாப்பாட்டை தியாகம் பண்றாங்க அந்த பிள்ளைங்க, விளையாடுறத தியாகம் பண்றாங்க, டிவி பாக்குறது, கிரிக்கெட் மேட்ச் பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு, அதை தியாகம் பண்ணிட்டு இல்ல நான் படிக்க போறேப்பா அப்படின்னு உள்ள போய் உட்காந்து தியாகம் பண்ணினால் கண்டிப்பாக பரிசு உண்டு. உலக கணக்குப்படியே பரலோக கணக்கும் அதுதான். நேரத்தை தியாகம் பண்றீங்க, நேரத்தை நம்ம டைமுக்கு தியாகம் பண்றோம், பொருட்கள், பணம் இதெல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்றாங்க, அவர்களுடைய கிரியைகள் தக்க பலனை ஆண்டவர் கண்டிப்பாக. சோ உண்மை உள்ள கிறிஸ்தவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக தேவன் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும். மிக மேன்மையான உன்னதமான அழைப்பு இந்த அழைப்பு. இந்த அழைப்பை நாம் தட்டிவிடாமல், தவறிவிடாமல் ஜாக்கிரதையோடு வாழ்வதற்கு தேவையான கிருபையை தேவனிடத்தில் கேட்போம். தேவன் கண்டிப்பாக அந்த கிருபைகளை நமக்கு தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஐயா சொன்னது போல அடுத்த வாரத்திலிருந்து நான் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு சில ஞாபகப்படுத்துகிறாங்க தான். ஒரு சில நேரம் வெளியில் எங்கேயா ப்ரோக்ராமுக்கு ப்ரேயருக்கு எங்கேயா போயிடுவாங்க, வரலையே அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. யாரும் இல்லை. அதனால் அடுத்த வாரம் சரியான எழுதுவாங்க. இன்னும் ஒரு சில போதைகள்
வந்துட்டு இப்போ 2 நாள் வரல. அவங்க எங்களுக்கு வெள்ளிக்கிழமை மாற்றுங்க, வியாழக்கிழமை மாற்றுங்கன்னாங்க. அப்படி இல்லைங்க, வெள்ளிக்கிழமை தாம்பரத்தில் நடைபெறுகிறது. மக்களுமே ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுத்தாங்க. அதனால் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 8-9 மாதங்கள் தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க? 8 பேர் ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷம் தானே? இருக்கிற இந்த 12-13 பேர் வந்தால் போதும். ஸ்தோத்திர கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளை முடிஞ்சு வந்து பாஸ்டர் எல்லாருக்கும் செய்வாங்க. அது முன்பு பாஸ்டர் எலியாசர் அவருடைய மனைவி இன்னைக்கு பிறந்த நாள். இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியோடு எல்லா ஊழியர்களோடு சேர்ந்து அவரை நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபிப்போம். என்ன கேக்கு கட்டியும் வச்சிருக்கிறாங்க. நம்ம ப்ளஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்தோத்திரம். இந்த நாளையில் சபையில் நடத்தாமல் இன்றைக்கு ஊழியர்கள் மத்தியில் நடத்தும்படி ஸ்தோத்திரத்தை வீட்டில் கூட நடத்துகிறேன். ஹல்லேலூயா. அதனால் எல்லா போதகரும் சேர்ந்து அவங்க இருக்கிற அம்மாவுக்கு நல்ல பாஸ்டர்மாவுக்கு நல்ல பலத்தை சோத்து கொடுக்கணும். அவங்க இருக்கிற சரீரத்தில் காணப்படுத்தாங்க எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடணும். அவங்க சோதரம் அவங்களுக்கு நல்ல சோத்தை கொடுக்க முடியும். கடைசி ஜபத்தை பாஸ்டர் எலிசர் ஜெபம். ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளில் அப்பா, யார் கிறிஸ்தவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் என்றால் என்ன, நாங்கள் சீடராகவும் சத்தியத்தை அறிவிக்கிறோம், சாட்சிகளாகவும் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. கேட்ட வசனத்தின்படி நாங்கள் எங்களுடைய இதயத்தை நாங்கள் முடிசலை நாங்கள் திருப்பி மனம் திரும்புவதற்கான கனிகளை குடும்பம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை மனம் திரும்பி செவி கொடுக்க சேருவதை நலம் என்ற மாறி வாழ்க்கை ஜீவிக்க உதவி செய்யுங்க. இந்த கத்தாவே இந்த வேத பாடத்தை சொல்லிக் கொடுக்கதான அன்பு ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நடத்தக்கத்தாக இடத்துக்கத்தாக கொடுத்ததானே கத்தாவே அன்பு ஐயா ஜஸ்டிக்காக ஜெபிக்கிறோம். மூல காரணமாகதான சோதரனுக்காக ஃப்ராங்க்லிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் எல்லாமே உடைய பலத்தை கரத்துக்குள்ளாக வைத்து உடைய வல்லமையினால நிறைத்து தேவ தனமாக வரக்கூடிய கொடுத்த தேவ தாசர்களாக நாங்கள் தம்முடைய சாட்சியை காத்து கொண்டு உடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க. நாமத்தினாலே ஆசீர்வதிக்க பிதாவே, ஆமென். தேவார் பாஸ்டர் ஜெபிப்பார். பயணம் பண்ண